கண்ணை பற்றிய சிந்தனை. இன்னைக்கு தேதி 17 இல்லையா? இன்றைய அருளமுதம் இது கண்ணு. மொத்தம் எத்தனை அருளமுதம் இருக்குது? 30. 17வது அருளமுதத்துல எத்தனை வாக்கு? 16. கண்ணை பற்றி இல்லையா? 4வது வாக்கு என்ன? இறைவாக்கு. இறைவன் தன் அடியாருக்கு அருளப்பெறும் அருளமுதம். 17ஆம் அருளமுதம் கண் வாக்கு. அகக்கண்ணிலும் புறக்கண்ணீர் அகக்கண்ணிலும் புறக்கண்ணிலும் அகக்கண்ணீர் சிறப்பு. இதுதான் மயக்கம். அதாவது அகக்கண்ணுக்கும் புறக்கண்ணுக்குள்ள மயக்கம் தான் இது. பார்த்த மாதிரி இருக்கும், ஆனா அதுதான் தெரியாது. பார்த்தேன்னு சொல்லுவோம், ஆனா அதான் இருக்காது. அதனால்தான் புறக்கண்ணை விட அகக்கண் சிறப்புன்னு சொல்றது. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருக்கும், ஆனா தெரிஞ்சிருக்காது. கண்ணுக்குள்ள இந்த கண்ணு தான் வந்து நமக்கு கருத்தை கொடுப்பது. கருத்தை கொடுப்பது எதுன்னா கண். கண் மயங்கிட்டுனா கருத்து மயங்கிடும். ஒருவனுக்கு கண் மயக்கம் வந்துச்சுன்னு சொன்னா கருத்து மயக்கம் வந்து விடும். அதனால கண்ணை ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். எங்கெல்லாம் கண் மயங்கி விடுவோ அங்கெல்லாம் கருத்து மயங்கி விடும். உதாரணமா காதல், கண் மயக்கம் கொடுக்கிற இடம் இல்லையா? ஒருவனுக்கு காதல் வந்துட்டுன்னா கண் மயக்கம். கண் மயக்கம் வந்துட்டுனா கருத்து மயங்கிடும். அப்புறம் வளர்த்த அம்மா அப்பா தெரியாது, நண்பர்கள் தெரியாது, சொந்தம் தெரியாது. என்ன பண்ணுவான்? காதலிக்காக நாட்டை கொடுக்குறான், உயிரை கொடுக்குறான், எல்லாம் கொடுக்கணும்பா. இதுக்கு முதல் ஆரம்ப ஆணிவர் எங்கன்னா கண்ணுதான். எப்பொழுது கண் மயங்கியதோ அப்பொழுதே கருத்து மயங்கி விட்டது. அவனுக்கு என்ன சொன்னாலும் புரியாது. 24, 25 வயசு வரை அம்மா அப்பா ரத்தத்தை கொடுத்து உயிரை கொடுத்து அவனை நம்பியே தன் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இவன் ஒரு நிமிஷத்துல என்ன பண்ணுவான்? அப்படி தூக்கி போட்டு காதலிக்காக, ஏன்னா நாங்க 2 பேரும் உயிர் என்ன ஆயிட்டோம், ஓர் உயிரா மாறிட்டோம் தான் கருத்து. அது என்ன வரும்னா வைரஸ் மாதிரி. ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிக்கணும். கண்ணு வந்து வைரஸ் மாதிரி, வைரஸை பரப்பிட்டே இருக்கும். அது என்ன பண்ணிருந்தா செல்லு டப்புன்னு போய் எங்க அடைக்கும்? கருத்துல போய் சிந்தனையில போய் அடைச்சிடும். வேற எந்த சிந்தனையும் தராது. எவ்வளவுக்கு எவ்வளவு இங்க இருந்து தாக்கம் கொடுங்கிறதோ அவ்வளவு அங்க மயக்கம் அடைப்பு அதிகமாகிவிடும். இந்த மற்ற பருவங்கள் அவருடைய நண்பர்கள கூட, சில நண்பர்களுக்காக கூட பெற்றோர்களை இழப்பார்கள், உறவை இழப்பார்கள் நட்புக்காக இல்லையா? அதே மாதிரி காதலுக்காக பெற்றவங்க எல்லாம் தூக்கிட்டு வீசிடுவான், பதவியை வீசிடுவான், நாட்டை வீசிடுவான், சொத்துக்களை வீசிடுவான், எதுவுமே வேண்டாம். அந்த நேரத்துல அவனுக்கு கருத்து எதுவாக இருக்குன்னு சொன்னா அது மட்டும்தான். கண்ணு எதை கவர்ந்ததோ அதில் மட்டும்தான், கவர்ச்சியில மட்டும்தான் இருக்கும். கண்ணுக்கு வந்து நல்லா சிந்திக்கணும். கண்ணுக்கு வந்து ஊராடுகிற தன்மை கிடையாது. நல்ல கவனமா பார்க்கணும். கண்ணு வந்து உள்ள அளவுக்கு போகாது, வெளி அளவுக்கு மட்டும்தான், புற அளவு மட்டும்தான் நிற்கும். அதுக்கு மேல் அதுக்கு போகிற ஆற்றல் கிடையாது. ஒரு ஆணையோ ஒரு பெண்ணையோ நாம் பார்க்கின்ற பொழுது நீங்கள் கண்களால் பார்த்தால் அந்த புறத்தோற்றம் மட்டும்தான் தெரியும். அவன் சிரிக்கிறான்னா சிரிக்கிறான், அழுறான்னு அழுறான். ஆனா அவனுக்கு உள்ள உள்ளது தெரியாது. உள்ள உள்ள தெரியுமா? This is the index of the mind. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அங்க உள்ள உள்ளது அவனுக்கு வெளியில வெளிப்படும். ஆனா அந்த வெளிப்படுவதை இந்த கண் அறிவதில்லை. உங்க அகக்கண் வேலை பார்த்தாதான் கண்டுபிடிக்க முடியும். நிறைய பேர் எனக்கு நான் பாக்குறேன், நான் பார்த்து கண்டுபிடிச்சிருவேன்னா நிச்சயம் முடியாது. சிரிச்சுக்கிட்டே பேசுவாங்க. வஞ்சகமும் துரோகமும் எங்க உருவாகுதுன்னா நகைப்புலதான் உருவாகும். சிரிப்பு, எப்பொழுதும் சிரிப்பு கொண்டே இருப்பார்கள். ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆனா இந்த கண் அதை அளக்க முடியாது. கண் என்ன பார்க்கணும்னா அந்த நகைப்பை மட்டும் பார்த்து கொண்டிருக்கும், அந்த சிரிப்பை மட்டும் பார்த்து கொண்டிருக்கும். அதை ஊராடி போக முடியாது. அப்ப அங்க வந்து என்னன்னா அந்த புறக்கண்ணை விட அகக்கண் இருந்தால் மட்டும்தான் அங்க அவங்க சிரிக்கிறது உண்மையான சிரிப்பா போலியான சிரிப்பா, அவங்க பேசுறது எப்படிப்பட்ட பேச்சு, எதை நோக்கி பேசுகிறார்கள் சொல்லி இவங்க உள்ள போக முடியும். புறக்கண்ணை வைத்து நீங்கள் வந்து பயணம் செய்ய முடியாது. தீர்மானமாக புரிந்து கொள்ளலாம். நல்ல பாருங்க, சான்றோர்களுக்கும் ஆண்டவர்களுக்கும் பெருமை என்னன்னு சொன்னா ஆய்ந்தறியக்கூடிய தன்மை அவர்கள்ட்ட இருக்கும், பெரியவர்கள்ட்ட இல்லையா? சான்றோர்னு சொல்லியாச்சுன்னா சகல விஷயங்களும் அவர்கள் அறிந்து வைத்திருப்பார்கள். தன்னை சுற்றி நடக்கக்கூடிய புறச்சூழல்கள் எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும்.
அப்ப அவங்களுக்கும் மற்றவங்களுக்கு சாதாரண மக்களுக்கு என்ன வித்தியாசம்? அவங்ககிட்ட அதே கண்ணுதான், இவங்ககிட்ட அதே கண்ணுதான், ரெண்டு பேரும் ஒரே மாதிரிதான் இருக்கிறீங்க. ஆனா ஆய்ந்து பார்க்கிற தன்மை அவர்களிடம் இருக்கும், ஆனா உங்கள்கிட்ட இருக்காது. சாதாரணமான மனிதர்களிடம் என்ன இருக்காது? ஆய்ந்து பார்க்கிற தன்மை இருக்காது. மேலோட்டமாக பார்ப்பார்கள். ஒரு விஷயத்தை பார்த்தால் பார்த்த வர சரி. இந்த புலனாய்வுன்னு ஏன் சொல்றோம்? பார்த்த உடனே புரிஞ்சுக்கிட்டு அதோட முடிச்சிட முடியுமா? புலனாய்வுன்னு அதுக்கு மேலும் ஓடும். இது பத்தாது இல்லையா? புலன் ஆய்வு, அந்த புலன்கள் எல்லாம் ஆய்தல், எல்லா புலன்களையும் வச்சு ஆயணும். மேலோட்டமாக பார்த்தோடு மட்டும் நிறுத்தி விடக்கூடாது. இதுதான் இந்த வாழ்க்கையில நமக்கு நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தவறு. கண்ணால பாக்குறோம், அதான் கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும், ஆராய்ந்து பார்ப்பதே மெய். அப்ப அந்த ஆராய்தல் எங்க போகுதுன்னா அகக்கண்ணுக்கு போயிடும். சான்றோர்கள் எதையுமே சற்று நம்ப மாட்டாங்க. நீங்க போய் அடிச்சு உழுது சொன்னா கூட அது பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நிறைய நிகழ்வுகள். இப்ப சாலமனுடைய சபையில ஒரு பெண் சொல்றா, என் குழந்தைய அவ திருடிட்டு போயிட்டா, என் குழந்தை அவ கையில இருக்குது, அதை வாங்கி கொடுங்க. அல்றா சாலமன் பாக்குறாரு. அப்ப ஒரு தாய் தன் குழந்தைக்காக கதறது, மத்தவங்க பார்த்தா என்ன பண்ணாங்க? குழந்தைக்காக அந்த அம்மா எந்த மாதிரி அழுது, தன் உயிரே கொடுக்க தயாரா இருக்குது. ஏன்னா பாக்குறவங்க சொல்லிடுவாங்க. சாலமன் பாக்குறாரு, அந்த அம்மா என்ன பண்ணுது? குழந்தைய கையில வச்சுட்டு, இல்லைங்க இது என் குழந்தை தாங்க, அவதான் திருடிட்டு போயிட்டா, இது என் குழந்தை. ஏன்னா அந்த அம்மாவும் அழுது. ஆனா இந்த அம்மா அழுறத பார்த்தா ரொம்ப அதிகமாக இருக்கும். யாரு? இந்த சைட்ல இந்த குழந்தைய வச்சுட்டு இருக்க அம்மா அழுகை குறைவு. ஆனா உலக அளவுல நீங்க பாத்தீங்கன்னா அந்த அழுகு பார்த்தா, அந்த ரொம்ப அழுறவங்களையும் கதறவங்களையும் பாக்குற பொழுதுதான் நமக்கு பக்குன்னு இருக்கும். அவங்க எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க, துடிக்கிறாங்க, கதறுறாங்க இல்லையா? இது கண்ணால் பார்க்கின்ற போது மட்டும் தெரிகிற விஷயம். ராஜாவுக்கு அங்கதான் அறிவு வேலை செய்கிறது, அகக்கண் வேலை செய்கிறது, புறக்கண் அல்ல. இவளும் அழுறா, அவளும் அழுறா, ரெண்டு பேரும் அழுறாங்க. அப்ப இந்த அழுகையை மட்டும் நம்பி குழந்தையை கொடுத்து விட முடியாது. ஏன்னா இருக்கிறது ஒரு குழந்தை, கேட்கறது ரெண்டு தாய். அப்ப ஒரு குழந்தையை ரெண்டு தாய்க்கு கொடுப்பது என்பது அழுக வச்சு கொடுத்துட முடியுமா? இப்ப அங்க பாத்தீங்கன்னா ரெண்டு தாயும் அழுதுட்டு இருக்கிறாங்க. இந்த தாயும் அழுறா, இந்த தாயும் அழுறா. இவளும் கூப்பாடு இருக்கிறா, என் குழந்தைங்க வாங்கி கொடுத்துருங்கன்னு அவளும் கேட்கிறான். அவன் சாதாரணமா நம்ம பாக்குற பொழுது ரெண்டு பேரும் அழுகிற பொழுது என்ன ஆகும்? கண் பார்க்கிறது, இந்த அம்மாவும் அழுறாங்க, அந்த அம்மாவும் அழுறாங்க, யாரு கையில குழந்தைய கொடுக்கறது? அப்பதான் அங்க புறக்கண்ணை விட அகக்கண் வேலை செய்கிறது. அப்ப சாலமன் ஒரு நிபந்தனையை கொடுக்கிறார். சரிங்க, ரெண்டு பேரும் கேக்குறீங்க, இருக்கிறது அதான் ஒரு மாம்பழத்தை வச்சுட்டு ரெண்டு பேரும் கொடுக்கணுங்கிற கதை. எல்லா இடமும் ஒரு விஷயத்தை தான் பல ரூபத்தில் செய்திருப்பார்கள். மதங்கள்ல உள்ள கதைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தாட்ஸா தான் இருக்கும். ஆனா அதை ஒவ்வொரு விதத்தில், வெவ்வேறு விதத்தில் உரைத்திருப்பார்கள். அப்ப ரெண்டு பேருக்கு பங்கு போடணும், எப்படி கொடுப்பது வேணும்னு அவர் சொன்னார். சரிம்மா, ரெண்டு பேரும் கேக்குறீங்க, நீனும் தாயுங்கிற நீனும் தாயுங்கிற, என்ன பண்றது? இருக்கிறது ஒரு குழந்தை. அப்போ ஒண்ணு பண்ணுவோம், குழந்தைய ரெண்டாக்கி ஆளுக்கு பாதி பாதி கொடுத்துருவோம். அது ஒண்ணுதான் இதுல முடிவு, வேற முடிவே கிடையாது. உடனே அவன் என்ன சொன்னா, சரிங்கன்ட்டா. இந்த பக்கம் அழுதுட்டு இருந்த அம்மா சரின்ட்டா. இந்த அம்மா ஐயோ, ஏன்னா அவளுக்கு கண்ணை மறைத்தது, அந்த தீர்ப்பு கண்ணு மறைச்சிட்டு. ஏன்னா அவ கருத்து அந்த குழந்தைய தான் அடையணும், யாரும் அடையக்கூடாது. அதுதான் உண்மைக்கு போகல, கண்ணோடு நிக்குது. அந்த அம்மா சரின்ட்டா. ஆனா இந்த அம்மா ஐயோ வெட்டினா என்ன ஆகும்? குழந்தை உயிர் பெறுமே, வேண்டாங்க குழந்தைய வெட்ட வேண்டாம், அந்த அம்மாட்டே கொடுத்துங்க, அது வளர்ந்துட்டு போட்டோம், எனக்காவது ஒரு நாளும் நான் பார்க்கலாம், என் பிள்ளை வாழ்ந்துட்டு இருக்குமே. தப்புன்னு என்ன பண்ணாரு? வெட்டுறதை நிறுத்த சொல்லி நீ கொண்டு போமா சொல்லி இவளுக்கு தண்டனை கொடுத்தார் இல்லையா? இப்ப இது வரலாற்று நிகழ்வுகள். சிந்திச்சு பாருங்க. வெளிப்புறத்துல நம்ம பார்க்கிற பொழுது கண் பார்வைக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும், சரியாகத்தான் தெரியும். ஆனா அந்த வெளிக்கண்ணை வைத்து நம்புவதை தயவு செய்து நிறுத்திவிட வேண்டும். அப்ப நாம் ஒரு பெரிய மனிதர் ஆகிறோம், ஒரு சான்றோர் ஆகிறோம், அறிவு புலமையில் மேலாகிறோம் சொன்னா இந்த கண்ணை பயன்படுத்துவதை விட
அந்த கண்ணை பயன்படுத்துவதை அதிகமாக அக்கறை செலுத்த வேண்டும். அப்ப யார் அந்த கண்ணை அதிகமாக பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்குத்தான் ஆற்றலும் அறிவும் பெருகும். அகக்கண்ணை அதிகம் பயன்படுத்துபவர்கள் ஆற்றலிலும் அறிவிலும் மிகுந்திருப்பர். அகக்கண்ணை அதிகம் பயன்படுத்துபவர்களே ஆற்றலிலும் அறிவிலும் மிகுந்திருப்பார்கள். புறக்கண்ணு எப்பொழுதுமே மயக்கத்தை கொடுப்பது, ஆசிலேஷன், அப்படியே ஒரு வேவிங்ல இருக்கும். இரண்டாவது, உண்மையை அது எடுப்பதில்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கர்மா கண் மூலமாகவே புகுகிறது. கர்மா எது மூலமா போகிறது? கண் மூலமாக. சொல்லுவான், அவன் பார்க்கலன்னா நான் நல்லா இருந்திருப்பான, வந்தா என் லைஃபே போச்சுப்பான். அந்த ஒரு சந்திப்பு, அந்த ஒரு நிகழ்வு மனதை பறி கொடுத்துருவாங்க, போச்சு லைஃபே போச்சு. அந்த அறிவுக்கு வேலை இல்லை. அதான் கண்ணோடு கண்ணோக்கின் வாய் சொற்கள் என்ன பயன், அருமையா போட்டாரு. இந்த வாயிலிருந்து வார்த்தை பேசணும்னு சொன்னா அறிவுக்கு போய் தான் பேச முடியும். அங்க அறிவே மருந்து வச்சு போது அப்ப எப்படி வாயில பேசுவான்? நினைச்சு பாருங்க. திருவள்ளுவர் ரொம்ப எந்த விஷயத்தை தொட்டாலுமே ரொம்ப சாதுரியமாக இருக்கும். ஆனா நமக்கு இங்க கேட்கறதுக்கு இவன் ரொம்ப என்ன பண்ணுவான்? சூப்பர் பாட்டு பான்னு கையடிப்பான். என்ன சொல்லுவான்? கண்ணோடு கண்ணோக்கில் வாய் சொற்கள் என்ன பையன், என்ன மாதிரி பாடி இருக்கிறான். ஆனா அறிவு கட்டவனு என்ன மாதிரி பாடி இருக்கிறாரு. உன் கண்ணு இங்க ரெண்டு சேர்ந்துடுதுன்னா அந்த அறிவு வேலை செய்யாதியா, வாய் பேச முடியாது. ஒண்ணு என்ன ஆகிறது? முட்டாள் ஆக்கிறதுன்னு அப்படி பிடிச்சு வச்ச மாதிரி வச்சிருக்கிறாரு. ஆனா இவன் என்ன சொல்லுவான்? ஆஹா ஓஹோம்பா. இதுதான் வித்தியாசம். சான்றோர்களுக்கும் மற்றவர்களுக்கு வித்தியாசம் இதுதான். எவ்வளவு நாசுக்கா கொடுத்திருக்காரு பாருங்க. கண்ணோடு கண் நோக்கின் வாய் சொற்கள் என்ன அங்க பலன் இருக்காது. ஏன்னா வாய் சொல்லே வராது, வந்தாலும் அந்த வார்த்தையில என்ன இருக்கும்? குளறல் இருக்கும், பிறற்றல் இருக்கும், உண்மை இருக்காது. அதான் அந்த வார்த்தைக்கு பயன் இல்லைங்கிறாரு. அவளை பார்த்து சொல்லுவான், நீ 50 கிலோ தாஜ்மஹால், 50 கிலோ தாஜ்மஹாலா? உடனே கை கிடைப்பான், 50 கிலோ தாஜ்மஹால். நினைச்சு பாருங்க. அப்ப அந்த பிறற்றல் என்ன சொல்றேன்னு அவனுக்கே தெரியாது, மயக்கத்தில் இருப்பாரு. இது இங்க மட்டும் இல்ல, நட்புல உறவுல எல்லா இடத்துலயுமே அதிகமாக கண் புழக்கம் இருக்கிற இடங்களில் பாத்தீங்கன்னா மயக்கம் வந்து கொண்டே இருக்கும். அதனாலதான் ஞானிகள் என்ன பண்ணுவாங்கன்னா கண் புழக்கத்தை குறைப்பார்கள். நல்ல கவனமா வச்சுக்கணும். நாளாக ஆக கண்ணினுடைய புழக்கத்தை குறைத்துக் கொண்டே வருவார்கள். எப்படி புழக்குவாங்க? நம்ம கண்ணு திறந்து எல்லாம் பார்த்தாதானே நமக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கண்ணை மூடிக்கொண்டிருந்தால் ஆற்றல் வரும். இப்ப ஒண்ணு இல்ல, உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சிக்கல் வந்துட்டு ஒரு பிரச்சனை வந்துச்சு, உடனே என்ன பண்ணுங்க, என்ன கொஞ்சம் தனியா விடுப்பா, நான் கொஞ்ச நேரம் செஞ்சு பார்க்கணும். அப்படி கண்ணை மூடிட்டு இந்த பக்கம் ஒரு தட்டு தலையில கை வச்சுட்டு அந்த தட்டிக்கிட்டே இருப்பான். இங்க அதிர்வை கொடுத்து கொண்டு கண்களை மூடிடுவான். கொஞ்ச நேரம் என்ன கண்ணை பொத்தி இருந்து அவர் அமைதி வரும்பா, கண்ணை மூடி இருந்து அவர் நிம்மதி வரும்பா, என்ன கொஞ்சம் தனியா விட்டுரு இல்லையா? அப்ப அந்த கண்களை மூட 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 எவ்வளவுக்கு எவ்வளவு கண். அதான் இயற்கையாக பாத்தீங்கன்னா இயற்கையாகவே கண்ணு மூடி 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 திறந்துகிட்டு இருக்கும், ஒரே திறந்த வேண்டியில் இருக்காது. இயற்கையே அது என்ன பண்ணும்? அப்பப்பா அப்படி மூடி 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 அந்த பழக்கத்தை கொடுத்துக்கிட்டே வரும். நீங்க கூடுதலா முழிச்சிட்டு இருக்க நேரத்தோட கண் மூட நேரம் கூடுதலா இருக்கும். எண்ணி பாத்தீங்கன்னா ஒரு செகண்டுக்கு எத்தனை தடவை? ஒரு 20-24 தடவை அப்படி அப்படி போயிட்டு வரும். அப்படி அப்படி போகும். அந்த கண்ணு அந்த மூடணும், மூடி 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 திறக்க 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 இல்லையா? இந்த வெளி மூடணும். வெளி மூடுகிற பொழுதுதான் அந்த கண்களை மட்டும் திறந்து கொண்டே இருந்தா, நீ நல்லா பாருங்க, தெய்வ நிலைகள்ல யோக நிலைகள் இருக்கக்கூடிய எல்லா தெய்வமும் கண்களை மூடிக்கொண்டிருக்கும். அப்படி தட்சிணாமூர்த்தி அப்படி உட்கார்ந்துருக்காங்கன்னா கொட்ட கொட்ட முழிச்சுட்டு இருக்க மாட்டார், அப்படி கண்களை மூடிக்கொண்டிருப்பார். அம்பாள் யோக நிலையில் இருக்காங்கன்னா கண்களை மூடி, சாதாரண நிலையில் இருக்காங்கன்னா பார்த்துக்கிட்டு இருப்பா. அப்ப யோக நிலைக்கு சாதாரண நிலைக்கு வித்தியாசம் இருக்குதா இல்லையா? எது பலன் கூட்டினது? யோக நிலை தானே பலன் கூட்டினது. அப்ப யோக நிலையில தட்சிணாமூர்த்தி கண்ணை மூடிட்டு இருக்கிறார், யோகத்துல இருக்கிறாருப்பா, தவத்துல இருக்கிற ஆற்றல் இருக்கிறாருன்னா கண்ணை மூடிட்டு இருக்கிறார். அப்ப கண்ணை திறந்துட்டு இருந்தா வேஸ்ட். தெய்வ நிலைகளே பாருங்க, அப்படியே அனுமதி
அனந்த சயனத்துல இருப்பார் திருமால். பத்மநாப சுவாமி பாத்தீங்கன்னா அப்படி படுத்துக்கிட்டு இல்லையா, அந்த அனந்த சயனம் அப்படி கண்களை மூடிய நிலை. அந்த கண்களை மூடுகிற பொழுதுதான் அங்க கருத்துக்கு சிந்தனைக்கு ஓடும். கண்களை திறந்து பார்க்கணும், அதுக்கப்புறம் என்ன பண்ண கண்களை மூடிக்கொண்டு சிந்திக்கணும். ஒரு விஷயத்தை பார்க்கணும், பார்த்துட்டு கண்ணை மூடிட்டு அப்புறம் சிந்திக்கணும். சிந்திச்சு ஒரு முடிவு வரணும், பார்த்த உடனே சொல்லக்கூடாது, அங்கதான் தப்பாய் போயிடும். எதையுமே பார்த்த உடனே கேட்ட உடனே ஒரு நிமிடம் நிதானிக்கணும். அப்ப அங்க என்ன ஆகுன்னா அந்த கண்ணை கொஞ்ச நேரம் அப்படி கொத்தி கண்ணை மூடுகிற பொழுது உங்களுக்கு என்ன வருது? ஆற்றல். இரண்டாவது, கர்மா என்பது வெளிச்சத்தில் இருப்பது, இறையாற்றல் என்பது இருளில் இருப்பது, மறைந்திருப்பது இல்லையா? மறைந்திருப்பது இறை. இறை கண்ணுக்கு தெரிவதில்லை, மறைந்திருக்கும் ஆற்றல். மறைந்திருப்பவர்கள் எல்லாம் ஆற்றல் உடையவர்களாக இருக்கும். எதெல்லாம் மறைஞ்சிருக்குதோ அதெல்லாம் ஆற்றல் நிறைய இருக்கும். அப்போ கண்களை மூடுகின்ற பொழுது இருள் கவ்வும். அப்ப இருள் கவுகின்ற பொழுது இந்த வெளியினுடைய கர்மா அந்த ஒளி உங்களுக்கு தடைபடும், வெளியிலிருந்து வரக்கூடியது. ஒரு குழந்தை பிறக்கின்ற பொழுது தெய்வ நிலையில் இருக்கும் பாங்க. பச்சை குழந்தைய தெய்வமும் குழந்தையும் ஒண்ணு, பிறந்த குழந்தை. அப்ப அது வெறும் ஸ்லேட்டு, எதுவுமே எழுதாத ஸ்லேட்டு இல்லையா? அப்ப அதுக்கு கண்ணை திறந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஆனா எதுவுமே தெரியாது, பொருள் தெரியாது. இது யாரு, இது யாரு, இது என்னது, அது என்னது, எதுவுமே தெரியாது. ஆனா கண்ணை திறந்து பார்க்க முடியும், பார்க்கும், கண்ணை உருட்டும். ஆனா எதுவுமே அங்க பதிவு இருக்காது. அந்த பதிவு இல்லாத நிலை வரை அது தெய்வ நிலையில் இருக்கும். எப்ப அந்த குழந்தைக்கு இது உங்க அம்மா, இது உங்க அப்பா, இது உங்க குடும்பம், அது இதுன்னு எல்லாம் சொல்லி 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 கருத்துக்களை உள்ள தொலைச்சிட்டீங்களோ அங்க கர்மா உருவாகிவிடும். அதுக்கு பிறகு அந்த குழந்தையை பார்த்தீங்கன்னா கள்ளத்தனம், பொய், அது இது எல்லாம் வந்துடும். அதுக்கு அந்த சிரிப்பே வித்தியாசமா போயிடும். முதல்ல அந்த சின்ன குழந்தையில அந்த பால் குடிக்கிற பொழுது அந்த மொழி, குதிரை மொழி பேசிட்டு இருக்கிற பொழுது அந்த பாத்தீங்கன்னா அந்த சிரிப்பு பார்த்தா தெய்வீக சிரிப்பா இருக்கும் இல்லையா? கள்ளங்கபட எல்லாம் அப்படியே பார்த்து சிரிக்கும், அந்த கண்கள் எல்லாம் அப்படியே உருட்டி முழிக்கும், பார்க்க அவ்வளவு லயமா இருக்கும். அதனால குழந்தைய எதிரி குழந்தையானா கூட எடுத்து ஒரு முதல் கொடுத்து விடுவாங்க, விட மாட்டாங்க. அப்படி சும்மா போறவங்க கூட கண்ணத்தை கிள்ளிட்டு போவாங்க. குழந்தைக்கு அவ்வளவு ஆற்றல். ஏன்னா அது வெறும் சிலைட்டு, கண்ணில் எதுவுமே பதிய வைக்கல, பார்த்ததோட சரி. ஞானிகளும் இந்த நிலைக்கு தான் அடைவார்கள், குழந்தை நிலைக்கு போயிடுவான். எப்ப ஒருவன் மீண்டும் குழந்தை நிலைக்கு போறானோ அப்ப ஞான நிலைக்கு போறான்னு அர்த்தம். பார்த்துக்கிட்டே இருப்பான், ஆனா எதுவும் பதியாது. நிறைய கதைகள். ஒரு கும்பல் போயிட்டே இருக்குது, நடந்து போயிட்டே இருக்கிறாங்க, அவங்க கூட சீடர்கள் எல்லாம் சேர்ந்து வந்துகிட்டே இருக்காங்க. போயிட்டே இருக்கும்போது அவங்க கண்ணுக்கு முன்னாடி ஒரு தங்க பொற்காசு கிடக்கு. ஞானி பார்த்து போயிட்டே இருக்கிறான். பின்னாடி உள்ள சீடை அப்படி பார்த்தான், தங்க காசுல சாமி பார்க்காம போயிட்டாரு சொல்றேன்னு மெதுவா குனிஞ்சு தூக்கி வச்சுட்டான். பின்னாடி போகும்போது மெதுவா சாமி கிட்ட போனான். என்ன சாமி, ஒரு கால் கீழே தங்க காசு கிடந்து நீங்க பார்க்காம போயிட்டீங்களே, கால் கீழே தங்க காசு கிடந்து நீங்க பார்க்காம போயிட்டீங்களே, இப்ப அதுக்கு என்னடா? இல்ல நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் சாமி. உடனே சொன்னார், அதனாலதான் நீ சீடனா இருக்கடா, நான் குருவா இருக்கிறேன். பார்த்தேன், நானும் பார்க்காம இல்ல, நானும் தங்க காசை பார்த்தேன். ஆனா எனக்கு எல்லாம் ஒன்னா இருந்தது, எனக்கு அது தேவையில்லை, உனக்கு அது தேவைப்படுது, நீ இப்பவுமே இடத்த காலி பண்ணிட்ட இல்லையா? பாக்குற பொழுது அவருக்கு தங்கமும் சாதாரண கல்லும் ரெண்டும் ஒண்ணு. இப்ப இதுல இருந்து பலன் கிடைக்கும், இது பலன் கிடைக்காது. எப்பொழுது நீங்க பாருங்க, உறவுல எப்பொழுது விரிசல் வரும்னு சொன்னா பலன் இருக்கிறதா இல்லையான்னு ஆராய ஆரம்பிச்சுட்டு உறவு விரிசலா போயிடும். குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை இல்லையா? உறவுல ஆதாயத்தை பலனை எடை போட ஆரம்பிச்சீங்கன்னா உறவு போயிடும். அப்ப அங்க என்னன்னா நீங்க பாக்குற பார்வையில என்ன பண்றீங்கன்னா எடை போட ஆரம்பிச்சிட்டீங்க. அந்த பார்வையில இது நமக்கு பலமா பலம் இல்லையா, இதைத்தான் அந்த ஞானி போகிற பொழுது பாக்குறாரு. அப்ப நமக்கு வேணுமா வேண்டாமாங்கிற சிந்தனைக்கு அவர் போகவில்லை, அந்த சிந்தனைக்கு அவர் கொடுக்கல, இடமே கொடுக்கல. அது தங்கம்னு பார்க்கல, கல்லுன்னு பார்க்கல, போயிட்டே இருக்கிறார். கண்ணுக்கு தெரியாது, அவர் பாட்டு போறார், கருத்துல பதிய வைக்கல. நீங்க நல்லா பாருங்க, இன்னைக்கு நாம இவ்வளவு இயங்கி கொண்டு இருக்கிறோம்னு சொன்னா அதுக்கு கூடுதலான ஒரு கை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை எதுன்னு சொன்னா பதிய வைக்காமல் இருக்கிற ஒரு மறதி தன்மை, அது நம்மள்ட்ட இருக்குது. இப்ப நடந்து ரோட்ல போறீங்க,
நடந்து ரோட்ல போகிற பொழுது எத்தனை பேர் உங்களை கிராஸ் பண்ணி போறாங்க, அத்தனை பேரும் பதிவா போறாங்க. யாராவது நமக்கு தெரிஞ்சவங்களா இருந்தா அப்ப மட்டும் தெரியும். இன்னும் கூட பஸ் கூட நம்பரை பார்க்க மாட்டோம், போயிட்டே இருக்கோம். கிராஸ் பண்ணி எத்தனையோ வண்டி போயிட்டு இருக்கோம். பட் நம்ம அந்த கருத்தை வச்சு இதை பிடிக்கணும், ஒரு சோப்பு கார் வரும்பா அதை ஃபாலோ பண்ணி போனோம்னா அதை மட்டும் தேடி கொண்டிருப்பான், மத்த எல்லாம் விட்டுருவான். ஆனா நம்ம கண்ணுக்கு முன்னால போயிட்டே தான் இருக்கோம். எவ்வளவு நேரம் போயிட்டு இருக்குது ஒண்ணும் தெரியாது. இப்ப அங்க இருந்து வீட்டுல இருந்து கிளம்பி வர வந்திருப்பீங்க, யார் யார் போனாங்க என்னென்ன நடந்ததுன்னு கேட்டா நாம எதுலையாவது நிறுத்தி கருத்தை செலுத்தி அதை புடிச்சு வச்சுக்கிட்டா மட்டும்தான் அது ஞாபகத்தில் இருக்கும். மற்றதெல்லாம் எதுவுமே இருக்காது இல்லையா? ஆனா எதுவும் நடக்காமையா இருந்தது, எவ்வளவு நடந்து இருந்தது. இப்ப இது எப்படி உங்களை காப்பாற்றுகிறது பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு வீடியோ கேசட் எடுத்துங்க. அந்த கேசட்ல ஒரு 90 நிமிஷம் பதிய வைக்கக்கூடிய தன்மை இருக்கும். நீங்க கிடைச்சவொடனே புதுசா வாங்கினாங்க என்ன பண்ணுவான், கையில கிடைக்கிறதெல்லாம் வச்சு எல்லாத்தையும் ஷூட் பண்ணுவான். டப்புன்னு ஒரு 15-20 நிமிஷத்துல எல்லாம் முடிச்சிருவான். கண்டதெல்லாம் ஷூட் பண்ணா டப்புன்னு இறங்கணும், அதுக்கு மேல ஷூட் பண்ண முடியாது. அப்ப அது முடிஞ்சு போச்சு, காணி இல்ல. இது கண்டதெல்லாம் நீங்க பதிச்சிட்டீங்கன்னா பதிய வைக்கிற தன்மை உங்களுக்கு அத்து போயிடும். தேவையானது மட்டும். இயற்கையே உங்களுக்கு அந்த சிஸ்டத்தை கொடுத்துருக்கு. கனவுல பாக்குறீங்க, எல்லா நினைவு பண்ணா வாழ முடியாது. கடந்த காலத்தில் உள்ள நினைவுகள் அத்தனையுமே அப்படியே எஞ்சி போய் எஞ்சி இருந்ததுன்னா இனி நீங்க வாழ முடியாது, அடுத்த இயக்கத்துக்கு போக முடியாது, உங்களை அழுத்திரும். ஆபத்து எல்லாமே சிலவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். எனக்கு சின்ன வயசுல இருந்து தெரியுங்க, என்ன ஞாபகம் இருக்கும், ஏதாவது ஒன்னு ரெண்டு நிகழ்ச்சி. டே பை டே, அவர் பை அவர், மினிட் பை மினிட் சொல்ல முடியுமா? நேற்றே காலையில எத்தனை மணிக்கு எழுந்துச்சீங்க? நான் ஒரு 5:30 மணிக்கு எழுந்துட்டேன். அப்புறம் எழுந்துச்சையா, முதல்லாம் கழுவினேன், அப்புறம் காசு சாப்பிட்டேன், கொஞ்ச நேரம் டயர்டா இருந்தா அப்படி படுத்து தூங்கிட்டையா, அப்புறம் எழுந்துச்சையா ஒரு போன் வந்து பேசுனீங்க. அப்படிதான் சொல்லுமே தவிர முழு இயக்கம் சொல்ல முடியாது. அதுக்கிட்ட என்னெல்லாம நடந்திருக்கும். கேலண்டரை பார்த்துருப்பீங்க, கிழிச்சிருப்பீங்க, இங்க சுத்தம் இல்லைன்னு சொல்லி பெருக்கி இருப்பீங்க, யாராவது வெளியில வந்திருப்பாங்க, பால்காரன் பால் கொண்டு வந்திருப்பான் இல்லையா, பாலை வாங்கியிருப்பீங்க, சமையல் பண்ணிருப்பீங்க, அதை செய்திருப்பீங்க. என்னென்ன எவ்வளவு ஒரு நாள் 24 ஹவர்ஸ்ல எவ்வளவு இயக்கம் இருந்திருக்கும். ஆனா நம்ம நேற்று என்ன நடந்துன்னு கேட்டா ஏதாவது 1-2 நிகழ்ச்சியை சொல்லுவோம். அப்படியே ரீவைண்ட் பண்ண முடியாது, அது இல்ல. யோசிச்சு பார்த்து ரொம்ப பார்த்தா கொஞ்சம் போகலாம். ஏன்னா ஒரு நாள் கொஞ்சம் நல்ல மெமரி பவர் ஓவரா இருந்ததுன்னா அது கொஞ்சம் போகும், அதுக்கும் அதுக்கு கொஞ்ச நாள் கொஞ்சம் சொல்லுவாங்க. தேவையானதை மட்டும் வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் விட்டுரும், அது இயல்பாகவே இருக்கிறது. ஆனா இது ஒரு நல்ல தன்மை. எது தேவையோ அதை மட்டும் வைத்துக் கொள்வது, மற்றதெல்லாம் குப்பை. வெயிட்ட வச்சுட்டே இருக்க எல்லா நிகழ்வும் நடக்குது. அப்ப நிறைய பேர் இதுதான் வாழ்க்கையில தோற்று போகிற இடம் இதுதான். எதை படிக்கணுமோ அதை மட்டும் படிக்கிறீங்கன்னா அது போல உங்களுக்கு. நீங்க என்ன சப்ஜெக்ட்ல போறீங்க அந்த சப்ஜெக்ட்ல அதை மட்டும், ஒரு இன்ஜினியரிங் போயிட்டு மெடிக்கல் எல்லாம் எடுத்து படிச்சுட்டு இருந்தீங்கன்னு வைங்க, என்ன பிரயோஜனம்? தேவை வேணும். நம்ம பாடியை பத்தி தெரியணும், திடீர்னு தலைவலிக்கு என்ன மாத்திரை போட்டுக்கலாம், நெசசிட்டி வாட் எவர் இட் இஸ், அது மட்டும். அது கூட மற்றவர்களை விட்டுறணும். எல்லாத்தையுமே ஆழ்ந்து 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 போகலன்னா வாய்ப்பு கிடையாது. அஸ்ட்ரானமியில ஒருத்தன் இறங்குறான்னா அந்த அஸ்ட்ரானமி தாட்ஸ் மட்டும்தான், அததான் படிச்சிருக்கணும். அவன் அஸ்ட்ரானமியை விட்டுட்டு ஷேக்ஸ்பியருடைய நாவல்ஸ் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோங்க, அங்க அஸ்ட்ரானமி பாட்டு விட்டுருவான் இல்லையா? எதுல நம்ம போறோமோ அதுல மட்டும் அந்த பதிவு, இது இயற்கையாகவே இருக்கிறது. ஆனா அதை நாம உண்மையாக உணர்வதில்லை, அதை உதாசீனப்படுத்துறோம். தேவையில்லாதது உங்களுக்கு என்ன வேணுமோ அது ஆட்டோமேட்டிக்கா நீங்க சிரத்தையே பட வேண்டாம். அதனால்தான் ரொம்ப பெரிய ஞானிகளுக்கும் நமக்கும் மற்ற ஒரு சாதாரணமானவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, அதிக சிரத்தையை எதிலும் அவர்கள் காட்டுவதில்லை. அதை கவனக்குறைவுன்னு சொல்ல முடியாது, கவனமா தான் இருப்பாங்க. எது தேவையோ அது கிடைக்கும், அது நம்பிக்கை, ஃபெய்த். எது நமக்கு வேணுமோ அது நிச்சயமாக நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை வச்சுட்டு அவன் போயிட்டே இருப்பான். அப்ப யாரை சந்திக்கணுமோ அவர்கள் கண் முன்னால் வருவார்கள், யாரிடம் பேசணுமோ அவர்கள்ட்ட பேசுவோம், அதோட முடிஞ்சிடும், மற்றவர்களும் தூரப்படும்.
எல்லாத்தையும் அதை பார்க்கணும் இதை பார்க்கணும். எதை பார்த்து பிறகு ஒண்ணும் இல்லை. நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த ஊரெல்லாம் சுத்தி பார்க்கிற ஆசை இருக்கும். வேர்ல்டு சுத்தி பார்க்கணும், அங்க பார்க்கணும், இங்க பார்க்கணும்னு. இது மனதனுடைய ஒரு ஆர்வம். என்ன போனோம், ஆக்ஸ் மலைக்கு போனோம், ஸ்வீடன் போனேன், அங்க போனேன், இங்க போனேன், அது எல்லாம் சரி பார்த்து என்ன கிடைச்சது? கர்மா கூடிக்கிட்டே இருக்கும். பார்க்க 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 என்ன பண்ணோம், கர்மா கூடிக்கிட்டே இருக்கும். நிறைய பேருக்கு அது தெரியாது. சுத்திக்கிட்டே இருக்க 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 உங்களுடைய சுழற்சி கூடிக்கிட்டே இருக்கும். சுத்தை குறைக்க 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 குறைக்கத்தான் உங்களுடைய சுழற்சி குறையும். அதனால பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு நிலைக்கு மேல் போயிட்டாங்கன்னா வெளியில சுத்துறது, தேவையில்லாம போறது எல்லாம் நிறுத்துவாங்க. ஆனா இது இயல்பா எப்ப வரும்னா ரொம்ப முதுமைக்கு பிறகுதான் வருது, இளமையில வருதில்லை. ஆனா இளமையிலேயே அந்த பழக்கத்தை தேவைக்கு மட்டும் போகுது, தேவைக்கு பழகுவது, கண்ட இடங்கள்ல சுத்தாம இருக்கிறது, அப்படி இருக்கவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப டிசிப்ளின் இருக்கும். அவங்கள்ட்ட மாரல் நல்லா இருக்கும், ரொம்ப கண்ட்ரோல்ல இருப்பாங்க. அன்னெசரியான பழக்கங்கள் அவங்கள்ட்ட இருக்காது. அவங்க டிசிஷன் ரொம்ப கரெக்டா இருக்கும். நல்லா பாருங்க, சும்மா கண்ட இடத்துக்குலாம் சுத்திட்டு இருக்கிறாங்கன்னா எதுலையுமே அவனுக்கு தேர்வு இருக்காது. ஏன்னா நிறைய பதிக்க வைக்க 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 என்ன ஆகுதுன்னா அங்க குப்பை ஆகிக்கொண்டே இருக்கும், குப்பை கூடம் உள்ள ஏறிக்கிட்டே இருக்கும். நமக்கு என்ன ஆகும், நிறைய பார்க்கணும், அதை பார்க்கணும், இதை பார்க்கணும். பார்த்து என்ன பண்ண போறீங்க, பார்த்து என்ன பண்ண போறீங்க? எல்லாம் நான் பார்த்தேன்னா சரி, பார்த்துட்டு அதனால என்ன லாபம்? நம்மளே சொல்லிட்டு இருக்க வேண்டியதான், நான் பாரிஸ் போனேன், டவரை பார்த்தேன், கரெக்டா டவர் அப்படிதான் இருக்கும். அதனால என்ன பண்ண முடியும்? உங்களுக்கு அங்க என்ன வருதுன்னா உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம், அல்ப சந்தோஷம். ஆனா உலகத்துல 100க்கு 100 பேரும் அப்படித்தான் இருக்கிறார்கள், அதைதான் விரும்புகிறார்கள். அதனாலதான் அவர்கள் சராசரி மனிதர்களாக இருக்கிறார்கள். நீங்க அப்நார்மலா போகணும், அதை தாண்டி போகணும்னா தேவை நிமித்தம் உங்கள் பயணம் இருக்கணும். ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு பொருளை பார்க்கிறோம், ஒரு பொருளை வாங்குறப்ப சாதாரணமா பாருங்க, ஒரு திங்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணா கூட அது நமக்கு தேவையான மட்டும் வாங்கணும். அதான கரெக்ட். தேவையில்லாதெல்லாம் வாங்கணும்னா குப்பை இல்ல, பணவிரயம், சுமை கூடுதல் இல்லையா? கண்டதெல்லாம் வாங்கணும், எல்லாம் நான் வாங்கணும்னு யாருக்கு என்ன லாபம்? வீட்டுல உட்கார்றது சோபா வேணும், நெசசரி. சரி நம்ம இருக்கிறது சரி, யாராவது வந்தா அவங்கள உட்கார சொல்றதுக்கு வீடு பூரா சோபாவா நினைச்சா பார்க்க நல்லதா இருக்கும். முதலாவது வேணும், இங்க ஒரு சோபா, அங்க காலி இடம் நிறைய இருக்கணும். வாஸ்துவே அதான் சொல்லுது, எவ்வளவு வெயிட் நீங்க குறைக்கிறீங்களோ அவ்வளவு வாஸ்து இருக்கும். ஃப்ரெண்டு கால நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஏகப்பட்ட சோபா, டீப்பா, அது இது எல்லாம் வச்சிருப்பாங்க. அங்க பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல உள்ளவங்க எல்லாருக்கும் உள்ளேயுமே ஒரு போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும். அந்த ஃப்ரெண்டு கால எடுத்துட்டீங்கன்னா அந்த ஃப்ரெண்டு கால்ல உட்கார்வதற்கு சரி மீதெல்லாம் ஃப்ரீயா இருக்கும். நீங்க வெஸ்டர்ன் பாருங்க, பெரிய ஹாலா இருக்கும், ஆனா பார்த்தா ஃபுல்லா கார்பெட்டை போட்டு அங்கங்க எங்கேயாவது ஒரு இடத்துல சேர் விட்டு ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். ஸ்டார் ஹோட்டல்லாம் போனீங்கன்னா அந்த சைட்ல எப்படி இருக்கும், மீதெல்லாம் ஹால் ஃபுல்லா இல்லையா, பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், இருக்கிறது 10 ரூம், தன் பெருமையை காட்டுறதுக்கு என்ன பண்ணுவான், இருக்கிற சோபா கிட்ட எல்லாம் வாங்கி 10 ரூம் டம் அடிச்சிடுவான். உள்ள தாண்டி போறதுக்கு இடம் இருக்காது. வெயிட்டு, சுமை, தேவையில்லாத வாங்குவது. அப்ப தேவையில்லாத அதிகம் சேர்க்க 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 அது நமக்கு சுமையாகவும் ஆபத்தாகவும் அழிவாகவும் இழப்பாகவும் மாறுவது போல தேவையில்லாதெல்லாம் நீங்க பார்க்க பார்க்க அந்த பார்க்கறதுனால என்னன்னா அது நேர கருத்துக்கு போயிருது. நீங்க எந்த நாடு சுத்தினாலும் எந்தெந்த ஊர்ல போய் பண்ணாலும் கடைசியா ஒரு இடத்துல இடங்கணும். கூடுதலா தாய்மண்ணுக்கு வந்துடுறாங்க எங்கெங்க சுத்தினாலும். அப்படி வருவதற்கு வாய்ப்பு இல்லாதவங்க ஏதாவது ஒரு இடத்துல அடங்குறாங்க. அந்த 6 அடி மண்ணோட முடிஞ்சு போச்சு. அதை பார்க்கறதுனால இதை பார்க்கறதுனால எந்த அனுபவமே கிடையாது. கடைசியா அலெக்சாண்டர் லைஃப்ல அதான் சொல்றாரு, நான் எல்லா நாட்டையும் பிடிச்சிடணும், எல்லாம் என் கைக்குள்ள கொண்டு வந்துடணும்னு ஆசைப்பட்டேன், எல்லாம் சுத்தினேன். ஆனா இப்பதான் உணர்றேன், இதெல்லாம் பேசி என் வாழ்க்கையே விரைவு பண்ணிட்டேன், எதையுமே நான் கொண்டு போகிறது இல்லை. என் கை வெறுங்கை. என்னை புதைக்கிற பொழுது என்னுடைய கையை என்ன பண்ணா விரித்த நிலையில் வைத்து புதையுங்கள். நாம் அலெக்சாண்டர் த கிரேட் எப்போ கீமுல யோசி பாருங்க. நீங்க இந்த கண்ணுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து கண்ணுக்கு அதிகமாக வேலையை கொடுக்க 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 பழுதாகி கொண்டிருப்பீர்கள். கண்ணு ரொம்ப முக்கியமான ஞானம் தெரியும். உடம்புல இருக்கக்கூடிய
பார்ட்ஸ்ல எல்லாம் வந்து ஞானேந்திரியமாக இருக்கக்கூடியது ஞான கண்ணுதான். ஏன்னா கண்ணுல மட்டும்தான் பஞ்சபூதங்களும் நிறைந்து இருக்கிறது. உடம்புல உள்ள உறுப்புகள்லயே கண்ணுக்கு நிறைய சிறப்பு இருக்குது. சாதாரணமானது இல்ல. எண்ணம் எழுத்தும் கண்ணாகும். கண்ணு வந்து சாதாரணம் கிடையாது. ஒரு மனிதன் தன்னுடைய தாயின் கருப்பையில் உருவாகின்ற பொழுது ஆணோ பெண்ணோ, மனிதன்கிற பொழுது ரெண்டும் சேர்ந்துரும் இல்லையா? ஆணோ பெண்ணோ கருப்பையில உருவாகிற பொழுது முதலில் உருவாகின்ற உறுப்பு கண். முதல்ல என்ன உண்டாகிறது? கண்ணினுடைய பாவைதான் முதல். அதே மாதிரி ஒரு மனிதனின் கடைசி காலம் வர 100 வருஷம் இல்ல 150 வருஷம் வாழ்ந்தாலும் சரி, மாறாத உறுப்பு பிறக்கிற பொழுது எப்படி இருந்ததோ அதே அளவில் அதே நிலையில் இருக்கின்ற ஒரே உறுப்பு உடம்புல கண் பாவைதான். கண்ணுல இருக்கக்கூடிய வெளிப்படலத்தில் இருக்கக்கூடிய கருப்பு, அதுக்கிடையில வெள்ளையா இருக்கு பாருங்க, அந்த கண் பாவை குழந்தையில என்ன அளவு இருந்ததோ எவ்வளவு நீங்க வளர்ந்தாலும் அதே அளவுதான் இருக்கும். அந்த கண் பாவையினுடைய அளவு மாறுவதே இல்லை, ரொம்ப சூட்சமா. கண் பாவையில் தான் அறிவும் மனமும் இருக்கிறது. ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் இல்லையா? வலது கண்ணில் மனமும் இடது கண்ணில் அறிவும் இருக்கும். அறிவோடு செயல்படுவது இடது கண்ணில் இருக்கக்கூடிய பாவை, மனதோடு செயல்படுவது வலது கண்ணில் இருக்கக்கூடிய பாவை. நீங்க எவ்வளவு வயதாக உயர்ந்தாலும் வளர்ந்தாலும் அந்த பிறக்கிற பொழுது இருந்த அதே நிலைதான். அந்த கண் பாவை அப்படியே தான் இருக்கும், மாற்றமே கிடையாது. வேற எல்லா உறுப்பும் மாறிடும். அதே மாதிரி உடம்புல இருக்கக்கூடிய எந்த உறுப்பை எடுத்துக்கொண்டாலும் பஞ்சபூதமும் ஒரே உறுப்புல கிடையாது, கண்ணுல மட்டும்தான் இருக்கும். கண்ணுல 5 பூதங்களும் நிறைந்திருக்கும். நீர் இருக்கும், நெருப்பு இருக்கும், மண் இருக்கும், ஆகாயம் இருக்கும், காத்து இருக்கும் இல்லையா? கண்ணை அப்படியே அழுத்தினீங்கன்னா அப்படி உஷ்ணம் பறக்கும். கொஞ்சம் அப்படியே கண்ணை கசக்கிட்டீங்கன்னா நீர் வந்துடும். கண்ணுக்குள்ள அப்படியே ஆகாயம் படர்ந்து போய் இருக்கும். கண்ணுல அப்படி கூட மண் தள்ளும். கண்ணுக்குள் வாயு நிறைந்திருக்கும். 5 பூதங்களும் நிறைந்திருக்கக்கூடியது கண் தான். கண் மிக சிறந்த ஒரு உறுப்பு. அதை அதிகமாக அவஸ்தைப்படுத்தக்கூடாது. கண்ணு போச்சுன்னா எல்லாம் போயிடும் இல்லையா? இன்னைக்கு வாழ்க்கையில கண்ணு ரொம்ப கண் பார்வை போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்முடைய சுயநிலை போயிடும். யாரையாவது ஒரு ஆளை கையை பிடிச்சுதான் நடக்க வேண்டிய நிலைமை வந்துடும் இல்லையா? அப்ப நம்முடைய தனித்துவமே அங்க காது போனா கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போலாம், கை கால் போனா கூட. ஆனா கண்ணு போயிட்டுனா போச்சு. கண்ணு ரொம்ப முக்கியம் இல்லையா? இந்த கண் வந்து என்னன்னா பதிவு செய்கிறது. கண் பதிவு செய்கிறது. மனதோடு தொடர்புடையது கண், நேரடியாக தொடர்பு. மனதுக்கும் கண்ணுக்கும் நேரடி தொடர்பு உண்டு. அதனாலதான் மனதில் உள்ளதெல்லாம் கண் மூலமாக தெரியும். இப்ப எங்கேயாவது நம்ம வெளியில போகணும்னு வீட்டுல கிளம்பிட்டு இருப்போம், திடீர்னு பாத்தீங்கன்னா வீட்டுக்காரி மூஞ்சி அப்படியே ஒரு மாதிரி சுருங்கிடும். கண்ணுல பார்த்தா தெரியும். நல்லதானமா இருந்தோம், எல்லாம் கிளம்புன என்ன ஆச்சுது, எனக்கு உடுக்க நல்ல சாரியே இல்லைங்க, அன்னைக்கே நான் உங்கள்கிட்ட கேட்டேன், தப்புன்னு கண்ணுல வந்துடும். அவ கண்ணை பார்த்த உடனே ஷாக்க, சரி சரி இப்ப போறோம் இல்லையா, வாங்கி தந்துறேன், இப்ப சரியா அது தனிவிடா இல்லையா? அந்த கண் காட்டி கொடுக்கும். குழந்தைகள் பாருங்க, ஏதாவது வேணா அடம் பிடிச்சா கை கால போட்டு ஆட்டினாலும் உடனே என்ன வந்துடும், கண்ணுல இருந்து பொல 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 பொலன்னு நீர் வந்துடும் இல்லையா? கண் வந்து ரொம்ப அபூர்வமான ஒரு பொருள். கண்ணை வந்து ரொம்ப கவனமாக பார்க்கணும். கண்ணை விரயம் பண்ணவே கூடாது தேவையில்லாத விஷயங்களை. ஏன்னா தேவையில்லாதெல்லாம் பார்க்க பார்க்க தான் மனம் கெட்டுக்கொண்டே இருக்கும். மனம் கெடுவதற்கு முதல் காரணம் கண்ணுதான். நீங்க என்னைக்கோ ஒரு விஷயத்த பார்த்திருப்பீங்க, அந்த நேரத்துல கூட அது மறந்துருக்கும். ஆனா பல காலத்துக்கு பிறகு அது வேலை செய்ய ஆரம்பிக்கும், விதை போட்ட மாதிரி மனசுக்குள்ள. அதனாலதான் கண்ணை வந்து கண்ட இடத்துல எல்லாம் கண்ணை பாய்க்க கூடாது, கடிவாளம் போட்ட மாதிரி இருக்கணும். கண்ணு ரொம்ப முக்கியம். தேவையானதை மட்டும் பார்க்கணும். படிக்கிறது எல்லா புத்தகத்தையும் படிக்கணும்னு இல்லை,
தேவையானதை படிக்கணும், தேவையானதை பார்க்கணும், தேவையான இடத்துக்கு போகணும். ஏன்னா கண்ணை பறி கொடுத்துட்டீங்கன்னா எல்லாம் போயிடும். கண்ணுதான் உங்களை என்ன பண்ணுது? மயக்குகிறது, உங்க கருத்தை சிதைக்கிறது. ரொம்ப கவனமா இருக்குது கண்ணை பொறுத்தவரை. இப்போ இந்த கண்ணை வைத்துத்தான் நீங்க பிறவியை கடக்க முடியும். அவ்வளவு அபூர்வம். நிறைய மகான்கள் சொல்லிருப்பாங்க, ஒருவனுக்கு இந்த ஜென்மாவே கண் இல்லை என்றால், பிறக்கிற பொழுதே கண் இல்லை என்றால் நிச்சயமாக அவனுக்கு அடுத்த ஜென்மா உண்டு. எழுதிடலாம். பிறவி குருடனாக இருந்தார்கள் என்றால் நிச்சயமாக அவர்களுக்கு அடுத்த ஜென்மா. நான் அவர்களை குறை சொல்லவில்லை, அங்கீனத்தை குறைபாடு சொல்லார், கர்மா. சந்திரசேகர சுவாமி காஞ்சிபட பெரியவர், கண்ணில் குறைபாடுகளை நேராக பார்க்காதீர்கள் என்றார். இந்த கண்ணு இதானவங்களை கண்ணில் குறைபாடு இருந்தா நேரடியாக பார்க்க கூடாதுமா, கர்மா. நீ எந்த உறுப்பு பால்பட்டிருந்தா கூட அவங்கள பார்க்கலாம், தரிசிக்கலாம். கண்ணில் பழுது இருந்தால் நேரடியாக பார்க்க கூடாது. நான் சொல்லல, அவர் சொன்னது உண்மை. அது கண்ணுக்காக ஒரு மனிதனை அவனுடைய கருணை கண்களில் தெரியும். கண்களை பார்த்தா அந்த தாய்மை கருணை வேற தெரியும், கண்ணு தெரியும் இல்லையா? கண்ணுக்கு வந்து எல்லா நவரசங்களையும் கூட்டக்கூடியது. பரதநாட்டியத்துல பாத்தீங்கன்னா கண்ணுல தான் காட்டுவாங்க. ருத்திரத்தை காட்டுவது, சாந்தத்தை காட்டுவது, கோபத்தை காட்டுவது, காதலை காட்டுவது, பயத்தை காட்டுவது, எல்லாம் எதுல வரும்? கண் பாவத்தில். அத்தனை ரசங்களும் கண்ணில் மிளரும் இல்லையா? இந்த கண்ணை மூடி பாதுகாக்க வேண்டும், திறந்து பார்க்க கூடாது. நீங்க நல்லா பாருங்க, கோயில்ல போய் கண்ணை திறந்து சாமியை பார்த்து கும்பிடுறான், அவனுக்கு ஆற்றலே வருவதில்லை. ஆனா ஒரு இடத்துல தனியா ஒரு குகையில போய் உட்கார்ந்து கண்ணை மூடிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். அவன் வெளியில வரும்போது பார்த்தா அவன் சொன்னது நடக்கும், கேட்டது கிடைக்கும், நினைச்சதெல்லாம் பலிக்கும். எப்படி வருதுன்னா, அவன் கண்களை மூடுகிற பொழுது வெளித்தொடர்பு பதிவு குறைந்து விட்டது. இருக்கிற பொருளை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிருவான். இப்ப என்ன ஆயிருந்தா தெய்வத்தன்மை வந்துடும். இதுதான் விஷயம், வேற ஒண்ணுமே இல்லை. என்ன ஆயிருது? வீட்டை சுத்தப்படுத்துவது எப்படி? இருக்கிறதெல்லாம் குப்பையெல்லாம் பெருக்கி எடுத்து அவ்வளோத்தையும் தூக்கி கொண்டு போட்டீங்கன்னா சுத்தமா இருப்பது. சுத்தமாயிட்டுன்னா அந்த வீடு என்ன இருக்கும்? லட்சுமி விடாட்சமா இருக்கும் இல்லையா? ஒரு வீடு ரொம்ப சுத்தமாயிட்டுதுன்னா பாக்குறது எப்படி இருக்கும்? நமக்கு சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு நிறைய நோய்க்கு முதல் காரணம் வீட்டு டஸ்ட் தான். மூச்சை பிடிக்கிறதெல்லாம் அதுதான். கொஞ்ச நேரத்துல இருந்தா என்ன ஆயிரும்? தும்மல் போடும், இது பண்ணும். இன்னைக்கு தெரியுமா, நாளாக ஆக ஆக அந்த டஸ்ட் என்ன பண்ணும்? சுவாசத்தை உள்ள போய் லங்ஸை பாதிக்கும். சாதாரண டஸ்ட் எல்லாம் வரவிடக்கூடாது. அப்ப இதே மாதிரி இந்த கண்ணு பார்த்து எல்லா குப்பைகளும் உள்ள போட்டிருக்கோம். இந்த குப்பையெல்லாம் நீங்க வெளியில எடுக்கணும், கிளீன் பண்ணும். கிளீனிங் ப்ராசஸ் யோகா நிலையில போகும்போது கிளீனிங் ப்ராசஸ் சொல்லி கொடுப்பாங்க. ஞான நிலைக்கு போகிற பொழுது முதலாவது கண்ணை மூடின்றுவாங்க. கண்ணை மூடிக்கொண்டு செயல் செய்யணும். அப்ப கண்ணை மூடிட்டா என்ன ஆயிரும்னா வெளி தொடர்பு அத்து போய்விடும். அதுக்கப்புறம் இருக்கிற குப்பைகள் தான் இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமா வெளியில தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த நினைவுகளை மறந்துகிட்டே இருந்துட்டீங்கன்னா பிளெயின் அப்படியே கிளீன் ஆயிரும், பரிசுத்தம் வர ஆரம்பிச்சிடும். அந்த சுத்தம் வந்துடுதுன்னு சொன்னா உங்களுக்கு சுகம் தானாக வந்துவிடும். இருக்கிற நோய்கள் எல்லாம் மறந்து போயிடும், ஒரு நோய் விட்டாது. இதுக்கு நிறைய ஞானிகள், உதாரணமாக அருணகிரிநாதர் உட்காருகிற பொழுது அவர் உடம்பு பூரா நோய், தொழுநோய் இல்லையா? நல்லா யோசிச்சு பாருங்க. நான் பல இடங்கள்ல சொல்லக்கூடிய ஒரே நிகழ்வு தான், நிறைய எல்லா உபதேசத்திலையும் சொல்லுவேன். அருணகிரிநாதர் ஆரம்பத்திலேயே மிகப்பெரிய முருக பக்தர் இல்லையா? நல்லா பாடுவாராம், ரொம்ப அழகா இருப்பாராம். அதனால மாமிமார்கள்லாம் விடுறதே இல்லையா, தப்பு அங்கதான். இவர் கொஞ்சம் சோப்பொருளி ஆயிட்டாரு. அதுல என்ன ஆயிடுச்சு? உடம்பு பாழாயி போச்சு, குஷ்டம். இப்ப யாருமே அவரை தீண்டுவதில்லை, இவரை கட்டுப்படுத்த முடியல. அப்ப இவருடைய நிலையை பார்த்து இவங்க அக்கா, அவருக்கு அக்கா சகோதரி, அந்த அம்மா வருத்தப்படுது. அப்பதான் நினைக்கிறாரு, எவ்வளவு கீழ்நிலைக்கு நம்ம போயிட்டோம்.
நம்மளுடைய மனதை நம்மளால கட்டுப்படுத்த முடியல, நம்ம உடம்பெல்லாம் இழந்துட்டோம், இன்னும் என்ன வாழ்க்கை நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேரா திருவண்ணாமலை போய் திருவண்ணாமலை கோபுரத்துல ஏறி நின்று சாவதற்காக அங்கிருந்து விழுறார். விழுகிற பொழுது முருகான்னு கத்திட்டு விழுறார். நல்ல கவனிச்சுக்கணும் இந்த இடத்த, இல்லையா? பல கதை சொல்லியிருப்பேன். பக்தியிலிருந்து ஞானத்துக்கு உங்களை மாற்றுவதற்கு இந்த கதை ரொம்ப பயன்படும். வாரியார் சாமிக்கு இந்த கதை தான் சொன்னேன். கோபுரத்திலிருந்து விழுறான். விழும்போது இவர் என்ன கத்துறாரு? முருகான்னு கத்துறாரு. நல்ல யோசிச்சு பாருங்க. முருகான்னு சொன்னா சகல வினையும் தீரும், பாவங்கள் அருங்கிறதுதான் நம்பிக்கை. கந்த புராணமும் சரி, கந்த கலங்காரம் எல்லாமே, இல்லையா? முருகாங்கிற மிகப்பெரிய மந்திரம். முருகா 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 முருகான்னு சொல்லிட்டே இருந்தா போதும், நோயெல்லாம் போயிருங்கிறான். அப்போ மேல இருந்து சாடும்போது முருகான்னு சொல்லிட்டு சாடுகிற பொழுது அவர் நோய் தீர்ந்துக்கணுமே. தீர்ந்துதா? தீரல்ல. இது பாயிண்ட் 1. பாயிண்ட் 2, வெளிகிற பொழுது முருகான்னு கத்தின உடனே முருகன் காட்சி கொடுத்துட்டார். நடக்கிற காரியமா? கிடைக்கிற காரியமா? முருகா முருகான்னா முருக காட்சி கிடைக்குமா? எவ்வளவு அபூர்வமான ஒரு விஷயம். அப்ப அந்த முருகரே நேர காட்சி கொடுக்கிறாரு இவருக்கு. யாருக்கு? அருணகிரிநாதருக்கு. முருகரை பார்த்துட்டாரு. முருகர் எல்லாம் பார்க்க முடியாத, இல்லையா, சாதாரண காட்சியே கிடைக்காது. அப்ப அந்த முருகர் காட்சி கிடைச்ச பிறகு கூட இவருக்கு நோய் தீரல. நம்பர் 2. நம்பர் 1 முருகானு கத்தி அலர்னவரும் நோய் தீரல. நம்பர் 2 முருகர் காட்சி கொடுத்து விட்டார், அப்பவும் நோய் தீரல. 3வது விழும்போது முருகர் வந்துட்டாரு, காட்சி கொடுத்துட்டாரு. கொடுத்தது மட்டும் இல்ல, இவர் அப்படியே கட்டி பிடிச்சு தூக்கிட்டாரு. பழைய படங்களை பாத்தீங்கன்னா கதாநாயகி அப்படி விழும்போது எம்ஜிஆர் ஓடி வந்து என்ன பண்ணாரு? தப்புன்னு அப்படி தூக்கிடுவார், ஆபத் பாண்டவன் மாதிரி, இல்லையா? அதே மாதிரி என்ன பண்ணிட்டாரு? வெள்ளை இருந்த இவரை முருகர் அப்படியே தாங்கி பிடிச்சிட்டார். ஆலிங்கனம், முருகர் ஸ்பரிசம், முருகர் தொட்டுட்டாரு. நினைச்சு பாருங்க, கிடைக்குமா? முருகரே தழுவி அப்படி தூக்கி தரையில நிறுத்துறார். இப்பவும் நோய் போகல. இது நம்பர் 3. முருகான்னு சொன்னா வினையெல்லாம் தீரும், தீரல்ல. முருகனை பார்த்துட்டா ஜென்மம் சாபல்யம் முடிஞ்சு போச்சுது, தீரல்ல. முருகரை தொட்டு தழுவிட்டா சொர்க்க போகம், அப்பவும் உடம்புல நோய். நல்லா யோசிக்கணும். நம்பர் 4, இப்ப முருகர் அவரை தூக்கி தழுவி நிறுத்தியாச்சு, கீழே நிறுத்திட்டு இவர் அதன அழுதாரு முருகான்ட்டு, உன் நோயெல்லாம் தீரட்டேன்னு. அவர் என்ன பண்ணாரு? அருள் கொடுத்தாரா? ஆனா இல்ல. 4, அவன் முருகர் பார்த்து கூட கர்மா தீர்க்க முடியாது. அதான் நல்ல ஞாபகத்தை வச்சுக்கணும். பக்தியில ஏமாத்திட்டு இருக்காங்க. நீ அந்த கோயிலுக்கு போ, நோய் தீங்குற. எப்படி தீரும்? அந்த சாமி கும்பிடு, தீந்துரும். தீருமா? தீரனா ஆஸ்பத்திரியே வேண்டாம் இல்லையா? எல்லாம் கோயிலுக்கு படுத்துக்கலாமே. யாருக்கு நோய் வரும்? நம்ம என்ன இதோட கோயிலுக்கு போகாமையா இருக்கிறோம்? புதுசாவா போறோம்? பிறந்ததுல இருந்து, அம்மா பேர் வைக்கிறதுல இருந்து, காது குத்தையில இருந்து, இல்லையா, மொட்டை அடிக்கிறதுல இருந்து, இப்போ ஒவ்வொன்றுக்கும் கோயிலுக்கு தான் தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறோம். அப்ப எப்படி நோய் வந்தது? யோசிச்சு பாருங்க. கோயில்ல போய் சாமி கும்பிட்டா நோய் தீந்துருன்னு சொன்னா இந்த நோயை வரக்கூடாது. நம்ம என்ன இதோட கோயிலுக்கு போகாத சாமியா? தெரிஞ்சோ தெரியாம குழந்தைகளுக்கு விவரம் வர்றதுக்கு முன்னாலே அப்பா அம்மா கூட்டு போயிருந்தாங்க, இல்லையா? குழந்தை பிறந்த உடனே கோயில்ல போய் தான் நிறைய பழனிமலையில அங்கெல்லாம் போய் தான் மொட்டை அடிக்கிறது, பேர் வைக்கிறது, காது குத்துறது, அப்புறம் வருஷத்துக்கு பிறந்த நாள் கொண்டாடுறது. பசங்கோரும் போயிட்டு தான் இருக்கிறோம். ஒவ்வொரு கோயிலுக்கும் வேண்டுதலுக்கு தான் போறோம், சாமிகளை பார்த்துட்டு தான் இருக்கோம். எப்படி நோய் வருது? யோசிச்சு பார்க்க வேண்டாமா? கோயிலுக்கு போனா நோய் தீர்ந்து போப்பா, போய் சுத்திட்டு வா, வேண்டிட்டு வாங்க, எப்படி நோய் தீரும்? ரொம்ப யோசிக்கணும். இது நான் சொல்லல, கந்த புராணத்திலே வருது, கந்தர் அலங்காரத்திலே வருது, திருப்புகள்லே வருது. இப்போ முருகர் நோயெல்லாம் தீரட்டுன்னு அவர் என்ன கொடுக்கல? அருளும் கொடுக்கல, நோயும் தீர்க்கல. அங்க என்ன கொண்டு போறாருன்னா 5வது உபதேசம் பண்ணுகிறார். சொல்லற சும்மா இரு. இதுதான் அவருக்கு கொடுத்த உபதேசம்னு பேர் வெளியே சொல்றார். யார் சொல்றா? அருணகிரிநாதரே சொல்றார். ஆனா அங்க அவருக்கு தனி மந்திரத்தை வழங்கி இருப்பார். அதை அவர் வெளியே சொல்ல முடியாது, சொல்லல.
சொல்லாம என்ன பண்ணிட்டாருன்னா என்ன சும்மா இருன்னு சொல்லிட்டு போயிட்டாருப்பா. உன்னை நீ கேட்காதன்னு அர்த்தம். முருகர் என்ன சொன்னாருன்னு கேட்டா அதெல்லாம் நீ கேட்காதப்பா, அதெல்லாம் நீ கேட்கணும், தேவையில்லாத விஷயம் விட்டுரு, என்ன சும்மா இருன்னு சொல்லிட்டாருப்பா. ஏன்னா அப்படி பூசி மொழிகிட்டார். ரொம்ப அழகா சொல் அற சும்மா இரு என செத்தினான் என்பார். திருப்புகள்லயே அவர் பாடிட்டே வரும்போது இந்த அடி அப்படி தூக்கி போடுவார். சொல்லற சும்மா இரு என செத்தினான். சொல்லறன்னா என்ன அர்த்தம்? பேசவே கூடாது, மௌனமா இருன்னு அர்த்தம். சொல்லிட்டு அவன் மறைஞ்சிட்டாரு. அடுத்த கட்டம் இவர் என்ன பண்றாருன்னா, அந்த திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய கோபுரத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வலது பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த படித்துறையில அதுல உட்கார்ந்து இருந்து கண்ணை போத்திட்டு தவம் பண்றார் 6 ஆண்டுகள். கண்களை மூடிக்கொண்டு தவம், யார்த்தையும் பேசுறது இல்லை, மௌன விரதம் 6 வருஷம். அந்த 6 ஆண்டுகளுக்கு பிறகு உடம்புல இருக்கக்கூடிய குஷ்டம் காணாம போயிடுச்சு. தோலெல்லாம் உறிஞ்சிச்சு, புது தோல், பல முதல் இருந்ததோட அழகான லட்சணம். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா பாடக்கூடிய தன்மை, தானாக பாடக்கூடிய தன்மை. அப்பதான் பாடுறார் திருப்புகழ். முத்தை தருவத்தி திருவன் பாட்டு சந்தம். இன்னைக்கு உலகத்துல எந்த மொழியிலையும் இந்த அளவு சந்தம் கிடையாது. இதுவரை எந்த மொழியிலையும் இல்லை, அவ்வளவு சந்தம். தக 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 தகன்னு அது உயிர் அப்படி துடிக்கிற மாதிரி. தமிழ் கிடைச்ச ஒரு பெரிய சிறப்பு இல்லையா? தெய்வநிலை கிடைச்சது. அங்க அந்த உடம்புல இருந்த அத்தனை நோய் தீர்ந்து போச்சு. எப்ப நீ இந்த மறந்துட்டுன்னா, இல்ல முருகர் போய்ட்டு விட்டாரா? நான் முருகரை குறை சொல்லல, உண்மையை சொல்கிறேன். எப்ப கிடைக்கணும்? இதான் உண்மை, இதான் ஞானம். நம்ம எல்லாமே என்ன பண்ணிட்டோம்னா, எதுக்கு மேலேயாவது ஒண்ணு மேல ஆசையோ பக்தியோ வச்சுதான் அதை பெருசும் சொல்லி பிடிச்சிட்டு ஆடுவோம். நமக்கு பிடிச்சதெல்லாம் சரி, மற்றதெல்லாம் தப்புங்கிற ஒரு கோட்பாடு நம்மள்ட்ட இருக்குது. நமக்கு வேண்டியவங்க தப்பு பண்ணாலும் அது சரின்னு சொல்லுவோம், வேண்டாதவங்க நல்லது பண்ணாலும் தப்பு. இது மனித சுபாவம். அதனால நம்ம ஜாமீனோட நம்ம அதை மேல தூக்குறதுனால அடுத்த ஜாமீன் தூக்கி போடுறதோ இங்க அதுக்கே நம்ம போகக்கூடாது. நடுநிலை ஞானம் என்பது நடுநிலையான விஷயம், அறிவுபூர்வமான விஷயம். அது அங்க பாத்தீங்கன்னா ஞான நிலையில இருந்து பாக்குறபோது பக்தியை தூக்கி அப்படி வச்சிடணும். பக்தி குழந்தைத்தன்மை, ஞானம் முதிர்ந்த நிலை இல்லையா? முதலாவது உங்களுக்கு ஒரு ஆசை வரணுங்கிறதுக்காக தெய்வம் பார்த்தவொடனே உங்க நோயெல்லாம் தீர்த்துறோம். அப்படித்தான் சொல்லணும். அப்பதான் வருவான் பாப்பா, எல்லாம் உனக்கு கிடைக்கும். அப்பதான் நம்ம போவோம். உள்ள போன பிறகு சொல்லுவான், நீ போய் அந்த மண்வெட்டி எடுத்து அந்த பக்கத்தை என்ன பண்ண, அதெல்லாம் சுத்தப்படுத்தி எல்லாம் கிளீன் பண்ணிட்டு வா. என்னங்க பாப்பா வந்துட்டேன்னு உனக்கு சாப்பாடு போடுறாங்கப்பா. முதலே நீ மண்வெட்டி எடுத்து எல்லாம் கொத்துனாதான் சோறு கொடுப்பேன்னு வருவானு வெட்டி போக மாட்டான் இல்லையா? அதான் மக்களை கவருவதற்காக பக்தி அதீதமாக இருக்கும். பொய் ஞானத்துல பொய்யே இருக்காது, முழுக்க முழுக்க உண்மை. நீ நம்பினா நம்ப, நம்பலனப்போ, வந்தாவா வரலனப்போ. ஏன்னா இது உனக்காக சொல்லப்படுகிறது. யாருக்காக? பலன் உங்களுக்கு. சொல்லக்கூடிய குருக்கு இல்ல, சொல்லக்கூடிய ஞானிக்கு இல்ல. அவன் ஏற்கனவே மேல போயிட்டான், அப்புறம் எதுக்கு? ஆனா பக்தியில அப்படி இல்லை. அவங்களும் உங்க கூட சேர்ந்து நீந்துவாங்க. அப்ப அவனுக்கு யார் வேணும்? கும்பல் வேணும், கூட்டம் வேணும். அவன் போற இடத்துக்கு பாதுகாப்பு வேணும். அதனால உங்களை எல்லாம் என்ன பண்ணுவான்? சேர்த்து கூட வச்சுக்குவான். அதுக்கு 1000 கதை 1000 போய் சொல்லுவோம். அதனால பக்தியில பார்த்தா கூட்டம் பயங்கரமா இருக்கும், ஞானத்துல பார்த்தா 2 பேர் 3 பேர் இருக்குது அபூர்வம். ஆனா இந்த 2 பேர் 3 பேரால தான் உலகம் நீங்கிட்டு இருக்கும். நல்லா பாருங்க, தமிழ்நாட்டை எடுத்துட்டீங்கன்னா ஒரு எத்தனை கோடி இருக்கும் இன்னைக்கு? 6 கோடி. இந்த 6 கோடி மக்களையும் ஒரு 12 மந்திரி தான் ஆண்டுகிட்டு இருக்காங்க, ஒரு சிஎம் தான் ஆண்டுட்டு இருக்கிறாரு இல்லையா? அவ்வளவு பேர் ஆக முடியாது. அதாவது பக்தியில அவ்வளவு பேர் இருந்தாலும் ஞானத்தில் இருக்கக்கூடிய 2-3 பேர்னாலதான் என்ன நடந்துட்டு இருக்கோம்? இந்த இயக்கம் நடந்துகிட்டு இருக்கும். அந்த ஒழுக்கம், அந்த அறம், அந்த பாதுகாப்பு. இப்ப இங்க பாத்தீங்கன்னா முருகர் மறைஞ்சிட்டாரு. ஆனா அவர் பண்ண தவம் என்னாச்சு? உடம்புல இருக்க நோய்களை எல்லாம் தீர்த்தது. இந்த நோய் எப்படி தீர்ந்தது அதை பத்தி யாரும் சிந்திக்கல இல்லையா? நோய் எப்படி தீர்ந்தது? ஏன்னா மருந்தா சாப்பிட்டாரு. எந்த வைத்தியம் அங்க போகல. எந்த ஞானிகளுக்கும் அவங்க தனக்குள்ள என்ன பண்ணுவாங்க? இருக்கிற குப்பையில வெளியே தள்ளுவாங்க. அவர் உட்கார்ந்த கண்ணை பொத்தினார். அவ கண்ணை பொத்துக்கிற பொழுது முதலே நான் சொன்னேன், வெளியில இருந்து வரக்கூடிய கர்மம் அடைபட்டு போச்சு, நின்றுச்சு. அப்ப இனிமேல் புதுசா
குப்பை வர போறது இல்ல. இப்ப இருக்கிற வெயிட் தான். இந்த இருக்கிற வெயிட்ட அவரு உட்கார்ந்து அதுக்குதான் காலம். அதான் சொல்றது, ஞானம் என்பது ஒரு நிமிடத்திலும் கிடைக்கலாம், ஓராண்டு காலம் ஆகலாம், 10 ஆண்டு ஆகலாம், 20 ஆண்டு ஆகலாம். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க உங்களை பரிசுத்தப்படுத்துகிறீர்களோ அந்த காலம் தான் பரிசுத்த காலம் தான். வேற ஒண்ணுமே இல்ல. உட்கார்ந்து இருந்து இருக்கிற பழைய பதிவுகள் எல்லாம் தூக்கி போடணும். அதெல்லாம் நீக்க 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 என்ன வந்துடும்? பிளைன் ஸ்லேட், ஓபன் ஸ்பேஸ். அந்த ஓபன் ஸ்பேஸ் தான் உங்களுக்கு பரிசுத்தம். அங்க எந்த கலப்பும் கிடையாது. எதிர்பார்த்தல்கள் கூடிரும். இங்க உள்ள வைரஸ் எல்லாம் வெளியில போயிடும். பதிவுகள்ல தான் இருக்குது, மனதுலதான். மனதனுடைய மகத்துவம் அது. அப்ப என்ன பண்றாருன்னா, கண்களை மூடின உடனே வெளித்தொடர்பு அத்து போச்சு. அப்புறம் உள்ளுக்குள்ள தனக்குள்ள தன் மந்திரத்தை சொல்லிக் கொண்டே இருக்கிற பொழுது அப்ப தன்னுடைய நினைவுகள் எல்லாம் என்ன பண்றாருன்னா, அந்த பழைய நினைவுகள்ல போக விடாம முழுக்க இறை நோக்கிய, குருவை நோக்கிய சிந்தனையிலேயே அவர் செலுத்த செலுத்த இதெல்லாம் தானா மறைஞ்சிடும். எப்படின்னா, இது நெருப்பு மாதிரி. நெருப்பை ஊதி கொடுத்துக்கிட்டே இருந்தாதான் அது பெருகிக்கிட்டே இருக்கும். நீங்க ஊதுறதை ஊத்திட்டீங்கன்னா தானாவே அணைஞ்சு போயிடும். அதுக்குள்ள உங்க பழைய நினைவுகளை நீங்க ரீக்ரைட் பண்ண 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 அதுக்கு பலம் வந்துகிட்டே இருக்கும். நீங்க அதை சிந்திக்கவே இல்லைன்னா அது காணாம போயிடும். பழைய விஷயங்களை நீங்க திரும்ப திரும்ப ஊதிட்டு இருந்தாலும் அது என்ன வரும்? ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இருக்கும். அதை விட்டுட்டீங்கன்னா அது மரத்தை போயிடும், ஞாபகமே இருக்காது. அப்புறம் அது இல்லாமலே போயிடும். நெருப்பு மாதிரி ஞாபகம் வச்சுங்க. நெருப்ப ஊத ஊததான் பெருகும் இல்லையா? அதே மாதிரி உள்ள இருக்கக்கூடிய பழைய நினைவுகள் நினைக்க நினைக்க பெருகும். நீங்க எப்பொழுது நினைவை நிறுத்தி விட்டீர்களோ அப்பொழுது அவைகள் எல்லாம் அழிந்துவிடும். அப்ப இங்க இருந்து உங்களுக்கு கர்மா வரல, உள்ள இருக்க கர்மாவும் மறைஞ்சு போச்சுன்னா நீங்க என்னவா இருக்கிறீங்க? பரிசுத்தமாக இருக்கிறீர்கள். அப்ப அந்த பரிசுத்தம் இறையின் தன்மை, இறைநிலை. பரிசுத்தம் என்பது இறைநிலை. அங்க என்ன வந்துடும்னா, பஞ்சபூதத்தினுடைய ஆளுமை வந்துவிடும். அப்ப சொல்லதெல்லாம் பழிக்கும், கேட்கறதெல்லாம் கிடைக்கும், நினைக்கிறதெல்லாம் நடக்கும், தானாக நடக்கும். அவரு பண்ண அதிசயங்கள் நிறைய பண்ணார். யாரு? அருணகிரிநாதர். வெளியில வந்த உடனே சந்த பாடினார், எல்லாம் மிரண்டிட்டான். திருப்புகள், முருகரை பத்தி ஏகப்பட்ட பாடல்கள். அது மட்டும் பாடல, நிறைய சித்துகள் பண்ணார். உடம்பு அப்படி போட்டுட்டு இந்த உடம்புல இருந்து உயிரை எடுத்து வேற இறந்து கிடக்கிறவனுடைய உடம்புக்குள்ள வர. நாய் செத்து கிடக்கு, நாயினுடைய நாய்க்கு உள்ள போய் எழுந்தி நாயாக வர. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கூடு விட்டு கூடு பாயிருக்கு. நோய்களை தீர்ப்பது, ஏகப்பட்ட அதிசயங்கள் பண்ணார். கடைசி தான் என்ன பண்றாருன்னா, உடம்பு போட்டுட்டு ஒரு கிளி ரூபத்துல கிளியினுடைய உடம்புக்குள்ள போய் பறந்தார். அதுக்குள்ள இவங்க என்ன பண்ணாங்கன்னா உடம்பை மறைச்சிட்டாங்க. மீண்டும் அதுல அந்த உடம்புல வர முடியாதனால கிளி ரூபத்திலே போயிட்டாங்க. புரியுதா? திருமூலருக்கு அதே மாதிரிதான். திருமூலரும் தன்னுடைய உடம்பை போட்டுட்டு மூலங்கக்கூடிய ஒரு ஆடுமைப்பினுடைய உடம்புக்குள்ள தன்னுடைய உயிரை செலுத்தி வெளியே வர்றார். மீண்டும் போய் அந்த உடம்புக்குள்ள போகலான்னு திரும்பி போகும்போது நாயை எடுத்துட்டு போய் உடம்ப கடிச்சு குதிரை போச்சு. அதெல்லாம் அதை வெட்டிட்டார். நல்ல ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு உடம்புக்குள்ள ஒரு உயிர் தான் இருக்க முடியும். நாங்க உயிர் ஓர் உயிரா இருக்கணும், அந்த கதையெல்லாம் அது எல்லாம் போய் ஏமாத்துற வேலை. அது போல அங்க இருந்து பேய் வந்துட்டு, பிசாசு வந்துட்டு, ஆத்தா வந்துட்டா, அம்மா வந்துட்டா, இதெல்லாம் உள்ள நின்று ஆடுறா, இதெல்லாம் கதை. ஒரு உயிர் தான் ஒரு உடம்புக்குள்ள. இந்த உயிர் போயிடுச்சுன்னா இன்னொரு உயிர் போகலாம், வரலாம். அதனாலதான் ஒருவன் இறந்து விட்டால் ரொம்ப கவனமாக இருக்கணும். சட்டுப்புட்டுன்னு வேலையை முடிக்கணும். அடக்கம் பண்ணுவதானாலும் சரி, பிராமணங்களை பாத்தீங்கன்னா போட்டு வச்சிருக்க வேலையே அங்க இருக்காது. ஏன்னா விஷயம் தெரியும், யாரும் ஏறிடலாம் உள்ள அதே உடம்புக்குள்ள. ஆனா இப்ப அந்த அளவுக்கு ஆற்றல்கள் யார்ட்டையும் இல்ல. ஆனா ஒரு காலத்துல இருந்தது. என்ன பண்ணுவான்? யார் எந்த வேற ஆள்கிட்ட மந்திரவாதி தான் இருக்கிறான், உடம்பு அங்க போட்டு யாரா இறந்துட்டாங்க, நல்லா இருக்கிறாங்க, பணக்காரனா இருக்கா, ராஜாவா இருக்கிறான்னா அங்க போட்டு என்ன பண்ணுவான்? இதுக்குள்ள ஏறிடுவான். இதனால பிராமணர்கள் பாத்தீங்கன்னா பாடியை புதுப்பாடு விட மாட்டாங்க. இருக்கீங்களா? அன்னைக்கே குளிக்க வைக்கிற வேலை கூட கிடையாது, வெட்டுறதே இல்ல. உடனே மின்னுக்கு போடுவாங்க. வீட்டை விட்டு வெளியில கொண்டு வந்துருவான். வீட்டுக்குள்ளே போடுறது இல்ல, வெளிப்புறத்துக்கு வந்துட்டானா உடனே கெட்டுறதுதான். கடகடன்னு கொண்டு போனா அவன் எரிச்சிருந்தான், பயந்து போய். வேற ஒண்ணு இல்ல, எரிக்கிற காரணம் வேற யாரும் உள்ள ஏறி இருக்கக்கூடாது. ஏன்னா
இவன் நிறைய தவங்கள்லாம் பண்ணி இருந்திருப்பான். ஏன்னா பிராமின் பாத்தீங்கன்னா நிறைய மந்திரங்கள்லாம் சொல்லி நிறைய ஆற்றல்கள் இருக்கும், பவர் இருக்கும், பதவிகள் இருக்கும். அப்போ அவன் சாதாரணமான ஒருத்தன் உள்ள போயிட்டான்னா, இப்போ ராஜா தான் இறந்துட்டாரு, இல்ல ஒரு பெரிய குரு இறந்துட்டாரு, அந்த உடம்புக்குள்ள ஏறிட்டான்னா இவன் தானே. அப்ப இவன் கொஞ்ச நேரம் ஒரு மயக்கத்துல இருந்தாரு, அது இதுன்னு சொல்லிட்டு வந்துருவான். இவன் ஆட்டம் எல்லாம் போட்டுருவான். அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா உடம்ப ரொம்ப கவனமா பாத்துக்குவாங்க உடனேயே. அதுலயும் நம்ம என்ன சொல்றோம்னா அது நல்ல விஷயம்தான், உடனேயே என்ன பண்றது. ஏன்னா நீங்க எத்தனை நாள் போட்டு அழுதாலும் அதுதான், அவங்க எந்திக்க போறது இல்ல. ஆண்டாண்டு காலம் அழுது புரண்டாலும் மாண்டார் மேலூர் இல்லை, போயாச்சு. அப்ப என்ன பண்ணா உடனே என்ன பண்ணா எரிக்கிறதை விட்டு விட்டு அடக்கம் பண்ணுவது சிறப்பு. ஏன் அடக்கம் பண்றோம்னா அந்த உயிர் வெளியில போச்சா உள்ள இருக்கான்னு நமக்கு தெரியாது. வெளியில போயிட்டுன்னு தெரிஞ்சதுன்னா அவங்களை எரிச்சிடலாம், தப்பு கிடையாது. அதை கண்டுபிடிக்கிறதுக்கே இருக்கிறவங்களுக்கு ஆற்றல் இல்லை. அப்ப என்ன பண்ணணும்னா அவங்களை அடக்க முடியும். ஏன்னா தீட்சை வாங்கினவங்க தவத்துல இருக்கக்கூடியவங்களை அடக்க முடியும். அந்த உயிர் உள்ள இருந்ததுன்னா அது வெளியில போறதுக்கு அதனுடைய கர்ம நாளை தள்ளி. இப்ப ஜேசுக்கு 3 நாள் ஆச்சு. உள்ள அடங்கின உயிர் வெளியில போவதுக்கு 3 நாள். ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு காலங்கள் ஆகலாம். அதனால என்ன பண்ணிடுறோம்னா அதுக்குள்ளே இருந்து அவங்க தன்னுடைய கர்மத்தை முடிப்பதற்கு அடக்கம் பண்ணணும். இப்ப இவர் என்ன பண்றாருன்னா உடம்பு தூக்கி போட்டுட்டு ஒரு கிளியில போனாரு பறந்து, மீண்டும் வந்து பார்க்கும்போது உடம்பு என்ன பண்ணாங்க. அதனால அருணகிரிநாதர் அப்படி கிளி ரூபமாகவே மறைந்து விட்டார். இது வரலாறு. இது பாத்தீங்கன்னா கண்ணில செய்யக்கூடிய வேலை இதெல்லாம். நீ இதை விட்டுட்டு வேற எந்த மந்திரம் பண்றது, கோயில்ல போறது, சுத்துறது வர்றதுனால ஒரு இது என்ன சந்தோஷம். கொஞ்ச நேரத்துக்கு ஒரு சாதாரண ஒரு டெம்பரரி இல்லை, கோயிலுக்கு போனோமா அங்க போனோமா இங்க போனோம்னு கொஞ்சம் உங்களை என்ன பண்ணிக்கலாம், ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம், அவ்வளவுதானே தவிர இட்ஸ் நாட் அ பெர்மனன்ட். நிச்சயமா அது கிடையாது. சரி, ஒரு சுற்றுலா போறோம், அங்கங்க சுத்துறதுக்கு கோயில் பக்கமா போயிட்டு நல்ல விஷயம் தானே, குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். நம்ம கலாச்சாரம் வேற இல்லையா. அந்த காலத்துல கோயில்லாம் ரொம்ப சிற்பக்கலைகள் அது இது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்து இதெல்லாம் காற்று எடுக்கணும். அந்த மாதிரி ஒரு கலாச்சார நிலைக்கு நீங்க கொண்டு போகலாம். அங்கதான் நம்மளுடைய ஆற்றல் கிடைக்குது, அங்கதான் நம்ம முன்னேறுதோம், அதுதான் நம்மளை வாழ வைக்குதுன்னு மட்டும் பதிய வச்சிடாதீங்க. பதிய வச்சுட்டா நீங்க மீள முடியாது. அதான் சொல்றது. பதிவுகளை எப்பொழுதுமே கவனமாக இருங்கள். பதிய வச்சுட்டீங்கன்னா அது உங்களை ஆள ஆரம்பிச்சிடும். நிறைய பேருக்கு பாருங்க, ஒரு சாமி படம் தான், இந்த சாமி தான் நமக்கு எல்லாம் காப்பாதுன்னா அந்த போட்டோ உடஞ்சிட்டானே ஆள ஆரம்பிச்சிருவான், பயந்துருவான். ஏதாவது நடக்குமோ, கண்ணாடி கிராக் வந்துட்டாலே என்னன்றோம், ஐயோ சாமி கூட உடஞ்சிச்சு. படம் தான், ஆனா அவன் அதுக்கு மேல வச்சிருந்த நம்பிக்கை அதை அவனு பாடாப்படுத்தும். அந்த நேரத்துல பார்த்து அவனுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு விஷயம், கார் அப்படி போனதுல டேர்ன் பண்ணும்போது பேக் சைடு இடிச்சுட்டுனா போதும், நான் அப்பவுமே நினைச்சேன் காலையிலே சாமி கூட கீழ்ச்சிருப்பா இல்லையா, அப்படியே என்ன பண்ணிடுவான், கேன்சல் பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்னா பதிவுகள் உங்களை ஆள ஆரம்பிச்சிடும். அதனால நல்ல பதிவுகளை வைக்கணும், கெட்ட பதிவுகளை எடுத்துடணும். நெகட்டிவ் எலிமெண்ட்ஸ் இருக்கக்கூடாது, பாசிட்டிவ் தாட்ஸ் தான். அப்ப எது பாசிட்டிவ் தாட்ஸ் அதை முதல்ல ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எல்லாமே பாசிட்டிவ் மாதிரி இருக்கும், ஆனா எல்லாம் பாசிட்டிவ் இல்லை. நிறைய பாருங்க, அது ஒரு சின்ன விஷயம். இப்ப ஒருத்தன் இருக்கிறான், அவனுக்கும் இன்னொரு ஆளுக்கும் 2 பேருக்கு தகராறு. 2 நபருக்கு. இவன் ஆள் நல்ல பலத்தால், இந்த பார்ட்டி ஏ ரொம்ப பலவான், அவனுக்கு நிறைய ஆள்கள் இருக்காங்க, நல்ல செல்வாக்கு இருக்கு, உண்டு இல்லைன்னு பாக்குற அளவுக்கு இருக்குது. பார்ட்டி பி அவன்கிட்ட அவ்வளவு பெரிய பலம் எல்லாம் கிடையாது, நிறைய பலமும் ஆள் ஆதரவு ஒண்ணுமே இல்லை, சிக்கல்ல மாட்டிக்கிட்டான். இப்போ பார்ட்டி பி ஞானத்துல இருக்கிறான், அறிவுல இருக்கிறான், இல்ல ஒரு குரு உபதேசத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறான் சொன்னா உடனே என்ன பண்ணுவான்னா இவன் காலில் விழுந்துருவான். யார் காலில்? ஏ காலில். ஐயா தெரியாம பண்ணிட்டேன், மன்னிச்சுங்க, என்ன விட்டுருங்க, இனிமேல் இது நான் பண்ண மாட்டேன், நம்ம வர வேண்டாம். உடனே இவனுக்கு என்ன ஆகும், மீச கீழே இருந்து அப்படி மேல தூக்கும். பாத்தியா, காலை விழுந்துட்டான், பாத்தியா என்ன பண்ணிட்டா, என் காலில் விழுந்துட்டான், என்ன ஏத்து வர முடியுமா, எப்படி உள்ள வச்சுட்டா இல்லையா, சரி போடா உழைச்சிட்டு போ, சரி ஒரு அகங்காரத்துல அப்படி தூக்கி விடுவார். உண்மையிலே ஜெயிச்சது யாரு, அவனா இவனா? ஆனா உலக பார்வையில பார்த்தா இவன் ஜெயிச்சா நம்ம சொல்லுவோம் அவன் விழுந்துட்டான்னு.
உண்மையிலே ஜெயிச்சது அவன் தான். ஏன்னா அந்த நிமிஷத்திலேயே அதுக்கு தீர்வு கண்டுட்டான். ஒரே நிமிஷத்துல நினைச்சு பாருங்க. இல்லைன்னா அவன் 4 பேரை தடிக்க, ஸ்டேஷனுக்கு போ, கோர்ட்டுக்கு போ, அங்க போ, இங்க போக, இது இழுத்துக்கொண்டே இருக்கும். 4 பேருக்கு தெரியும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இல்லையா. தீர்வு அங்க எங்க வந்துச்சு? ஒரே நிமிடத்தில் பிரச்சனையை உடனே சால்வ் பண்ணணும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிரச்சனைகளை உடனே சால்வ் பண்ணும். அந்த நிமிஷத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50,000 பின்னாடி கிடைக்குன்னா இது 5,000 ரூபாய் முடிஞ்சு போயிடும். நிறைய பேரு இந்த வரப்புகளுக்கு, வீட்டுக்கு 2 வீட்டுக்குள்ள இடையில உள்ள மனை பிரச்சனை எல்லாம் போகும்போது, சிவில் பிரச்சனை எல்லாம் போனா 50,000 ரூபாய் சொத்துக்கு உள்ள போவான், 1,00,000க்கு மேல் செலவு பண்ணுவான் இல்லையா. காரணம் ஈகோ. நீ நானா, இதுதான் போராட்டமா நடக்கும். அவனோட ப்ராஃபிட் லாபத்தை பாத்தீங்கன்னா கடைசியில வக்கீல் தான் எடுத்துட்டு இருப்பான். ஒண்ணுமே இருக்காது, பைத்தியக்காரத்தனம். அது அன்னைக்கே அப்பா வேண்டாம்பா, நீனே எடுத்துட்டு போ. ஆனா அதை சொல்லுவதற்கு நமக்கு என்ன வராது? தைரியம் வராது. ஏன் சொத்தை நான் விட்டு கொடுக்கறதா? அதை எப்படி? எத்தனை நாள் ஆனாலும் அது பிரச்சனைக்குரிய சொத்து. எப்போ அதுல வில்லங்க வந்துட்டா அந்த நிமிஷமே அதுக்கு சால்வேஷன் பாத்துறணும், வச்சிருக்க கூடாது. கையில ஒரு புண்ணு உடனேயே அதை என்ன பண்ணணும்? தீர்வு பண்ணலைன்னா முழு கையை தூக்க வேண்டி வரும். அங்கேயும் நீங்க வெட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா முழு பாடி தூக்க வேண்டி வரும் இல்லையா. எப்ப ஒரு சொத்துலயோ ஒரு எந்த விஷயத்திலயுமே ஒரு ப்ராப்ளம் அரைஸ் ஆச்சுன்னா உடனே அங்க தீர்வை கண்டணும். நீனா நான் பாக்குற விஷயத்த ஒதுக்கி வச்சிடணும். இது கண்ணிருந்து மயங்குகிற தன்மை. என்ன நடக்க போகுதுன்னு கண்டுபிடிக்க முடியலையே, அப்ப கண்ணிருந்து என்ன பிரயோஜனம்? நாளைக்கு என்ன நடக்கணும் கண்டுபிடிக்க முடியல. அப்ப அவன் கண் இல்லாத மாதிரி தானே, சொல்ற மாதிரி தானே. கண் இருந்திருந்தா முன்னாடி இருக்கிறதுக்கு வரப்போதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. இவன் பார்வைக்கு தெரியலையே, நாளைக்கு கோர்ட்ல போய் நின்றுட்டு இருப்பான். எவ்வளவு பிரச்சனைகள் வரும். அதுக்கு அந்த நிமிஷத்துலயே அவனுக்கு கண் இருக்குது, அவன் கண்ணை திறந்துட்டான். அவன் பார்த்தான், இது மோதனா எப்படி இழுத்துட்டு இருக்கோம், நம்மளும் அழிஞ்சிட்டு இருக்கணும், நம்ம வேலைக்கு போக முடியாது, கையில இருக்க காசும் போயிடும், கடைசியிலேயே இவன் தான் எடுக்க போறான். அதுக்கு இப்பவே முடிவு பண்ணிடுவோம், விட்டுரு, என்ன தப்பு இல்லை. நினைச்சு பாருங்க, இதுதான் அறிவுடைய செயல். இங்க கண் மயக்கம். ஆனா நமக்கு என்ன தோணும்? வரும் மானரோசமே இல்லம்போ. என்ன சொல்லுவான்? அவனுக்கு சூடு சொரணம் இல்ல, மானரோசம் இல்ல, அவன்கிட்ட போய் விழுந்துட்டு இருக்கிறான், போட்டு பார்க்க வேண்டியதானே. நம்ம சாவு பிறந்தோமா வாழ பிறந்திருக்கோமா? வாழ்கிற நாட்களை இழப்பது ஆபத்து. ஒவ்வொரு நிமிடத்தையும் வாழணும் இல்லையா. ஒவ்வொரு மணித்துளிகளையும் அனுபவிக்கணும், வாழணும், இழக்கக்கூடாது. அப்ப புத்திசாலி என்ன பண்ணுவான்? இந்த மாதிரி சிக்கல்கள் எல்லாம் தன்னை நெருங்க விட மாட்டான். அவன் தான் புத்திசாலி. விட்டு கொடுப்பது பெரிய விஷயம். யார் விட்டு கொடுக்க முடியும்னா பண்பட்டவர்களால் மட்டும்தான் விட்டு கொடுக்க முடியும். மற்றவங்க விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அறிவு நிலையில் இருக்கிறவங்க மட்டும்தான் விட்டு கொடுப்பாங்க, மற்றவங்க விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. பிரச்சனைகளுக்கு தீர்வு விட்டு கொடுப்பது, வேற எதுவுமே இல்லை. ஆமா, இது எனக்கு உனக்கு நீங்க பேரம் பேசி நிக்க 4 பேர் உள்ள வந்துருவான். அவனுக்கு நாள், உங்களுக்கு நாள், காலம் மாறும். எப்ப ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்ப நீங்க சண்டை போட்டு ஒரு ஆட்சி இருந்துட்டு இருக்கோம், அவனுக்கு பலம் குறைஞ்சிருக்கும். அடுத்தால இந்த சண்டை நடந்துகிட்டே இருக்கும்போது அடுத்த ஆட்சி வந்துடும். பார்த்தா அவன் ஆளுங்க ஆட்சிக்கு வந்துடுவான், முடிஞ்சு போச்சு கல்வி. இது அன்னைக்கே தீர்வு பண்ணியிருந்தா தப்பு சேர்த்திருக்கலாம். யோசிச்சு பாருங்க, சிந்திக்கிறதே இல்லை. இதுதான் கண்ணிருந்து குருடராய் வாழ்கிற நிலை. என்ன நடக்குது நமக்கு முன்னால் நடக்குங்கிறது அவனுக்கு அறிய முடியாது. என்ன நடக்குதுன்னே தெரியாம கண்ணிருந்தா தெரியணும் இல்லையா, என்ன நடக்கணும் கண்டுபிடிக்கணும் இல்லையா, கண்டுபிடிக்க முடியலையே. அப்போ புறக்கண்ணால் பலன் இல்லை, அகக்கண்ணால் மட்டும்தான் பலன். அந்த அகக்கண்ணை திறப்பவர் யாருன்னா குருபுரா. உங்களால உங்க அகக்கண்ணை திறக்க முடியாது. அதுக்குதான் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய நல்ல புத்தகங்களை படிங்க, நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்க, அறவழி நடங்கன்னு சொல்ல காரணம் என்னன்னா, இதுகளெல்லாம் உள்ள ஏத்தணும், நீதி நூல்கள் எல்லாம் ஏத்தணும். இதை ஏத்தி 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 வச்சுக்கிட்டே வருகிற பொழுது என்ன ஆகுன்னா, இந்த நீதி நூல்களையும் அறநூல்களையும் கத்துக்கிறதுனால நீங்க அகக்கண்ணை திறந்துட முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது என்ன பண்ணும்னா, உங்களே ஒரு குருவை தேடுவதற்குரிய சூழலுக்கு உருவாக்கும். அவ்வளவுதான் செய்ய முடியும். நல்ல மாரல் தாட்ஸ்,
நிறைய நல்ல அறநூல்கள் எல்லாம் படிச்சு நீதி நூல்லாம் படிச்சுட்டு நீங்க வருகிற பொழுது நம்ம தப்பே பண்ணக்கூடாது, நல்லவனா வாழணும், யாருக்கும் தப்பு பண்ணக்கூடாது, நம்மளால யாருக்கும் கேடு வரக்கூடாது, ரொம்ப சுத்தமா வாழணும், இந்த உணர்வைத்தான் அது கொடுக்கும். உங்களை நல்லவனா அது மாத்தாது. நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். படிச்சதுனால மட்டும் வந்துடாது இத. அப்ப இது என்ன ஆகுதுன்னா, இந்த உணர்வு உங்களுக்கு கொடுக்க 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 நீங்க என்ன பண்ணீங்கன்னா உங்களை நல்வழிப்படுத்துவதற்குரிய ஆசானை குருவை அடைவதற்கு வாய்ப்பு வரும். அந்த குரு கிடைச்சதுக்கு பிறகுதான் உங்களுக்கு நல்லது கெட்டதுகளை மாற்ற முடியும். ஏன்னா எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாம நம்ம வச்சுட்டு இருக்கோம். ரெண்டு சகோதரர்கள் உயிருக்கு உயிரா பழகிட்டு இருப்பாங்க, ரொம்ப விட்டு கொடுத்துட்டு இருப்பான். ஆனா சகோதர மனசுக்குள்ள இருக்கிறது இவனுக்கு தெரியாது. அவன் என்ன நினைச்சிட்டு இருப்பான், தம்பிக்கு என்ன வேணாலும் கொடுத்துட்டே இருப்பான். இது ஊர்ல நடந்த ஒரு நிகழ்வு. அண்ணன் வந்து தம்பிக்கு சின்ன வயசு ஸ்கூல்ல படிக்கிற பொழுது இந்த பையன் நல்லா படிப்பான். இவனை நாங்க வந்து புத்திசாலின்னு சொல்லுவோம். யாரு? அந்த சின்னவனை. அவங்க அண்ணன் வந்து இபி டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்துட்டு இருந்தான், மேலாம் எழுதக்கூடிய வேலை. தம்பிக்கு இவன் வந்து அப்போ 8வது வகுப்பு படிக்கிறான். தம்பி எப்ப காசு கேட்டாலும் கொடுப்பான். ஈவினிங் இங்க இருந்து ஸ்கூல் விட்டு போயாச்சுன்னா அவன்கிட்ட சொல்லுவான காசு கொடுத்து படம் பார்த்துட்டு வாடா, புது படம் ஓடுதுடா, புது படம் ஓடுது பார்த்துட்டு வா. இவனும் நல்லா படிக்கிற பையன், அதனால இவன் என்ன பண்ணுவான்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்குவான். மறுநாள் காலைல முழிச்சு ஹோம் ஒர்க் பண்றது எடுக்கிறது இப்படி பண்ணிட்டு இருக்கான். 8 பாஸ் ஆகிறான், 9 பாஸ் ஆகிறான், 10லயும் நல்ல நல்ல மதிப்பெண்கள், 11 போகக்கூடிய நிலை. இதுக்கடையில் அவன் என்ன பண்ணிட்டான்னா, அவன் கேட்கறதெல்லாம் காசை கொடுக்கறது, அவனுக்கு நல்ல ட்ரெஸ்ஸை கொடுக்கறது, அவன் என்ன பண்ணா லேவிஷா அப்படி வாழ்ற மாதிரி மைண்ட் அப்படியே கொண்டு வந்துட்டான். இப்போ அந்த எக்ஸாமினேஷன் போறதுக்கு 11th எக்ஸாமினேஷன் போறதுக்கு முன்னாடி 2 வருஷம் அடி. அவன் கேட்கறான், அவன் கொடுக்க மாட்டேங்கிறான், அவனுக்கு மூட் அவுட் ஆகுது. தம்பிக்காரன் காசு கேட்கறான், அதெல்லாம் தர முடியாது, சும்மா தந்துகிட்டே இருந்தா என்னன்னு. ஏன்னா இவன் பழக தண்ணி குடிக்கிறவங்களுக்கு கொடுத்து கொடுத்து பழகிட்டு அப்புறம் கொடுக்கலன்னா பிரச்சனை வந்துடும் இல்லையா? இதை கேட்கும் போதெல்லாம் காசை கொடுத்து அவனுக்கு எல்லாம் பண்ணி அந்த எக்ஸாமினேஷனுக்கு ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி பிரச்சனை கிளப்பிட்டான். அவன் மனநிலையை மாத்துறான். அவன் கேட்டது கொடுக்கறது இல்ல, வீட்டுல சிக்கல் தகராறு, இவனுக்கு படிப்பே ஓடல. ஏன்னா எந்த துணி வந்தாலும் மாடர்னா வந்துன்னா உடனே எடுப்பான். அந்த பேட்டால புது செருப்புகள் வந்துட்டுனா உடனே இவனுக்கு காசு கொடுத்து வாங்கிக்கிறது. அதே மாதிரி இவன் கேட்டிருக்கான், எனக்கு ஷூ வாங்கணும்னு முடியாதுன்னுட்டான். அதுல இருந்துச்சு பிரச்சனை. இந்த இடையில பாத்தீங்கன்னா ஒரு பையன் செல்போன் அப்பா வாங்கி தரேன்னு இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட் சூசைட் பண்ணியிருந்தான் லாஸ்ட் இயர். பழக்கம் எதை எதை கொடுக்கணும், எங்க எங்க கொடுக்கணுங்கிறத கண்ட்ரோல் வேணும், இல்லைன்னா ஆபத்து. இவன் முழுக்க கொடுத்து 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 அவனை பழக்கி என்ன பண்ணிட்டான், அந்த ரேஞ்சுக்கு கொண்டு வந்துட்டான். இப்ப கொடுக்கலன்னு இவனால அதை டாலரேட் பண்ண முடியும். 2 பேருக்கு தகராறாச்சு, படிப்பு இல்ல, எக்ஸாமினேஷன் போவதற்கு முன்னாடி ஒரு 3 மாசத்துலயே பிரச்சனை கொண்டு வந்து எக்ஸாம் போவதில்லை. எக்ஸாம் போக விடாம என்ன ஆயிடுதுன்னா பையன் பரிச்சை எழுத போகல. இவனுக்கு ராத்திரி பகலும் டென்ஷன். வீட்டோட வெளியில போயிட்டான், வேற ஒரு ஃப்ரெண்டு வீட்டுல தங்கினா, அங்க இருக்குன்னா எங்க இருக்குன்னா கடைசியில பார்த்தா ஒரு 6 மாசத்துல மெண்டல் ஆயிட்டான். வீட்டு வாசல்ல பார்த்தா இந்த வேஷ்டிய அவருக்கு இப்படி உதறிட்டு அப்படி கொடுப்பான். எப்படி இருக்கும், தெல்ல புறம்லாம் ஓடுவாங்க, சட்டை கிளம்பி கூட போட்டுருவான். அவனை புத்தி, ஏன்னா மேத்ஸ்ல அவ்வளவு அழகா செய்வான், கணக்கெல்லாம் அவ்வளவு புத்திசாலின்னு சொல்லுவோம். தியாகராஜன் அந்த பையனுக்கு பேர். யாரு இங்க உறவு? சகோதரன். இது எல்லாம் ஏன் பண்ணான்னா 2 அண்ணன் தம்பிங்க தான். சொத்து ஏகப்பட்ட சொத்து இருக்கு. இதுல அவனுக்கு பாட்டி ஒரு பாட்டி இருக்காங்க, பெரியம்மா பாட்டிக்கு அக்கா, அவளுக்கும் ஏகப்பட்ட சொத்து. அதை இந்த பேரனுக்கு தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இவன் சைலண்டா என்ன பண்ணிட்டான், ஆட்டோமேட்டிக்கா இவன் மெண்டல்ங்கிறது எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. திருமணம் பண்ணல, அதோட போயிட்டான், அவ்வளவுதான். சொத்துக்காக அண்ணன் தம்பிங்கிறது கண்டுபிடிக்க முடியல இல்லையா? கண் உணர முடியாது, கண்ணு கருத்து கெடுக்கும். அதான் பல தடவை நான் சொல்லுவேன்.
நீங்க கண்களால் மட்டும் யாரையும் அளக்காதீர்கள், புறக்கண்ணால் மட்டும் அளக்குறத விட்டுறணும். சிலவங்களை பார்ப்போம், ரொம்ப எளிமையாக இருப்பாங்க, அவனை வச்சு அவனுக்கு தோற்றத்தை வச்சு அவங்களை இடப்படக்கூடாது இல்லையா? ஒரு முறை எங்க வீட்டிலே நடந்தது. என்னன்னா, அந்த முந்திரி பழம் இருக்கு இல்லையா, அண்டி அண்டி முந்திரி பழம், கொல்லாம்பழம் ஊர்ல, அது பழுத்தா அதை கொண்டு போய் விற்பாங்க தெருவில். ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா ரொம்ப ஹீட்டு, ரொம்ப சாப்பிடக்கூடாது. அதுல காடியில களியெல்லாம் கிண்டியெல்லாம் சாப்பிடுவாங்க. அது அந்த பச்சரிசியோட எல்லாம் போட்டு வெந்தயம் வெள்ளம்லாம் போட்டு பொங்கல் மாதிரிலாம் வச்சு சாப்பிடுவோம். ரொம்ப டேஸ்டா இருக்கும், ரொம்ப நல்லது. அதாவது வயிற்று பிரச்சனை, மோஷன் பிரச்சனை எல்லாம் ரொம்ப நல்லது. நிறைய சாப்பிட்டா நல்ல கலர் வரும். ஆனா ஹீட்டு, உஷ்ணமானது. பழம் பாத்தீங்கன்னா நல்லா பவுன் நேரத்துல இருக்கும், நல்லா மஞ்சள் கலர் சிவப்பு கலர் நல்லா இருக்கும். அணில் நல்லா சாப்பிடுறாங்க, அணில் கரைஞ்சு. அப்ப அந்த பழத்தை ஒரு முறை என்ன பண்றாங்க, தெருவில் அந்த பழம் விற்க வந்திருக்காங்க. அப்ப நான் தெருவில் விளையாடிட்டு இருக்கிறேன் சின்ன வயசு. அப்போ பக்கத்துல இருக்க எங்க அம்மா பக்கத்துல உள்ள பொண்ணுங்க எல்லாம் வாங்குறாங்க. அப்ப பழத்தை போட்டு வாங்கிட்டு இருக்கும்போது அந்த பழத்தை பார்த்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா பொறுக்கிதான் வாங்குவாங்க, சும்மா வாங்க மாட்டாங்க. ஏன்னா அதுல கடிச்சது அது இதெல்லாம் இருக்கும், அதை பொறுக்கி எடுக்கிறாங்க. அப்ப எங்க அம்மா எடுக்கும்போது பக்கத்துல ஒரு மனிதர், ரொம்ப வயதான மனிதர், அப்பவுமே அவருக்கு ஒரு 65 வயசு, ஒரு வேஷ்டி தோல்ல ஒரு துண்டு போட்டதை பார்க்க ரொம்ப வறுமையில இருந்த மாதிரி இருக்கு. அவர் அதுல நின்று அப்படி பழத்தை பார்த்தவர் என்ன பண்றாரு, என்னமா பழம்னு ஒண்ணு அந்த பழம் விற்கிறவன் அவங்க தான் பொறுக்கிறாங்களே இல்லையே, யார அந்த பாக்குறவரை தீட்டி விட்டான், கை போட்ட உடனே. ஒண்ணு என்ன பண்ணாங்க, எங்க அம்மா எடுத்தவங்க பாருங்க அவங்க பாக்குறாருல்ல சொல்லி கையில இருந்த ஒரு பழத்தை சாப்பிட்டு பாருங்க. அவர் என்ன பண்ணாரு, பழத்தை, ஏன்னா நிறைய பழம் காரம், அந்த பழம் சாப்பிட்டா தொண்டையில காரல் வரும், காரம் இல்லாத பழம் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அப்ப அதுக்காக அது நல்ல பழமா கார பழமான்னு அவரு கேட்டாரு. எங்க அம்மா பழம் கொடுத்தோன்னா வாங்கி சாப்பிட்டு நல்ல பழமா வாங்கிக்கிங்க சொல்லிட்டு போயிட்டார். இது நடந்த நிகழ்வு, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. இவ்வளவுதான் அந்த நிகழ்வு. இது காலையில ஒரு 11 மணி இருக்கும், ஒரு நாள் விடுமுறை அன்னைக்கு. நாங்கள் தெருவில் விளையாடிட்டு இருக்கிற பொழுது இது நடந்த நிகழ்வு. கரெக்டா ஒரு வாரம் கழிச்சு ஒரு கோணிப்பை நிறைய இந்த ஆளு இந்த பழத்தை தலையில தூக்கிட்டு, ஏன்னா ஒரு 200 பழம் இருக்கும், கொண்டுட்டு வர்றாரு எங்க வீட்டுக்கு. கொண்டு வந்து எங்க அம்மாட்ட இந்த காயின்னு சொல்லி, எங்க அம்மா பார்த்தோன்னு ஷாக் ஆயிட்டாங்க. என்ன இது, இல்ல ஒண்ணுதாமா கொண்டு வந்தேன். ஏன் இல்ல பழம் பிடிச்ச வாங்கினீங்க இல்லையா? ஆமா, அதுக்கு இது என் தோட்டத்தில் உள்ளதுமா, அவருக்கு தோட்டம் நிறைய இருக்கு. யோசிச்சு பாருங்க, அவருக்கு அந்த கொல்லாம் தோட்டம் ஏகப்பட்ட இருக்கு. அதுல உள்ள பழங்கள்லாம் நல்ல பழமா பொறுக்கி ஒரு பழம் கொடுத்ததுக்கு அவரு ஒரு கோணிப்பை நிறைய கொண்டு வந்து, இவ்வளவு இருக்கு கொஞ்சமா சாப்பிடுங்க, இல்லைன்னா உங்களுக்கு கொண்டு வரணும் தோணுச்சுமான்ட்டு கொடுத்துட்டு போயிட்டாரு. அப்புறம் எங்க அம்மா இதை பக்கத்து வீட்டுல மத்தவங்க எல்லாம் கொடுத்தாங்கன்னு வைங்க. இது ஒரு நாள் இல்ல, 5 ஆண்டுகள் தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு. ஒரு மாசத்துக்கு ஒருக்க அல்லது 2 மாசத்துக்கு ஒருக்க அந்த சீசன் டைம்ல இவரு ஒரு கோணிப்பையை கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுவாரு. இந்த பழத்துக்கு எங்க வீட்டுல அந்த நேரத்துல ஒரே இல்லாம நிறைய, நாங்க திங்கிறது கொஞ்சம், ரொம்ப சாப்பிட முடியாது, நீ பக்கத்துல எல்லாம் கொடுப்போம், இல்ல குறை போடுவோம். தொடர்ந்து 5 வருஷம் அதோட அதை இறக்குறது வர வந்தாரு. அதான் சொல்லுவாங்க ஒரு நிகழ்வு. அப்ப அந்த கண்ணுல பாக்குற பொழுது பார்த்தா அவ்வளவு கோடி தோணுன்னு அவனை சொல்ல முடியல. ஏன்னா அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா விளைநிலங்கள் நிறைய இருக்கும் இல்லையா, கையில காசு இல்லாம இருக்கும், சொத்து இருக்கும், ஏகப்பட்ட சொத்து இருக்கும். அவருக்கு அவ்வளவு இருக்குது. அவர் அதை வச்சுட்டு இது எப்படி டேஸ்ட், என்ன பழம், எங்க உள்ள பழம் பார்க்கலான்னு கேட்டோன்னு வண்டிக்காரன் திட்டான். அதுக்கு தொடர்ச்சியா கொண்டு வந்தார். அப்ப அந்த கண்ணு என்ன தப்பு பண்ணிடுச்சு, ஆளை பார்த்து இலை போட்டுச்சு. நினைச்சு பாருங்க, அவனுக்கு இருக்குதா இல்லையா, அவனுக்கு கொடுக்க முடியும்னு தெரியல. இல்ல இது சாதாரணமா நடந்த நிகழ்வு, ஆனா எவ்வளவு பெரிய உண்மை பாருங்க இல்லையா. அப்பதான் எங்க அம்மா அப்பதான் சொல்லுவாங்க, இது அவருக்கு இல்லப்பா, யார் வந்தாலுமே வந்து நிக்கிறது யாருன்னு நமக்கு தெரியாது, நம்மளால முடிஞ்சது நல்லது பண்ணணும். பசிச்சுன்னு சொன்னா உடனே என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் இப்ப அம்மான்னு உடனே போய் எடுத்து கொண்டு கொடுப்பாங்க. ஏன்னா வர்றது யாருன்னு தெரியாது,
ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க. ஒன்று, பசிக்கு யாராவது இருந்தாலும் கொடுக்கணும். ரெண்டாவது, வந்தவன் நல்லவனா கெட்டவனா யாருன்னு தெரியாது, அதனால நம்மளால முடிஞ்ச உதவி செய்வோம் ஒரு எண்ணம் இல்லையா? இது கண்ணை தாண்டி கருணையில உள்ளது. வள்ளலாருடைய கொள்கை அதான். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினார். அவரு இந்த கண்ணால பார்த்திருந்தா பயிர் வாடினது ஒன்றும் சாதாரண விஷயம். நம்ம தான் போகும்போது எவ்வளவு பயிர் மரமே முடிஞ்சு விழுந்தா கூட நம்ம பாட்டு போயிட்டே இருப்போம் இல்லையா? ஒரு பயிர் வாடி கிடக்கிறத இந்த கண்ணு பார்க்க அழுமா? அவர் எந்த கண்ணு பார்த்திருக்குது? அகக்கண் பார்த்திருக்குது இல்லையா? அப்ப அந்த அகக்கண்ணை பார்க்கிற பொழுதுதான் ஒரு மனித சிந்தனை, ஆன்ம சிந்தனை, ஜீவகாருண்யம் அது அங்கதான் வரும். மகான்கள் எப்பொழுது உருவாகிறார்கள் என்றால் அகக்கண் திறக்கின்ற பொழுது உருவாகிறார்கள். அந்த அகக்கண்ணை திறப்பதற்குரிய பயிற்சி அதான் அகமுக பயிற்சி. அகத்தை அகமுக பயிற்சி. அகத்தில் முகத்தை பார்க்க வேண்டும். குருபிரானுடைய முகத்தை உங்களுடைய அகத்தில் பார்த்தீர்கள் என்றால் அந்த அகமுக பயிற்சி உங்களுக்கு ஜெயிச்சுட்டுன்னா நீங்க ஞானி. அகமுக பயிற்சி வேண்டும். அப்ப கண்களை திறந்து பார்ப்பது அது சாதாரண செயல். கண்களை எல்லாரும் பார்த்துட்டு தான் செய்யறாங்க. எப்ப கண்ணை மூடிட்டு நீங்க ஒரு விஷயத்தை செய்யறீங்களோ அது கண்களை மூடிக்கொண்ட கண்களை இந்த புறக்கண்ணை விட்டு அகக்கண்ணை திறக்கக்கூடிய வல்லமையை நாம வளர்க்கணும். ஆற்றல் அப்பொழுதுதான் வரும். ஒரு புத்தகம் தான் படிக்கிறீங்க, நீங்க அந்த புத்தகத்தை நேரடியாக கண்ணை பார்த்தே படிச்சிருந்தா மனதுல பதியாது. அதை நல்ல ரீட் பண்ணக்கூடியவங்க கொஞ்சம் திங்க் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். நீங்க நேரடியாக படிச்ச உடனே மட்டும் அது உள்ள போகல, அந்த படிச்சதோட சேர்த்து இன்னொரு ப்ராசஸ் உங்களை அறியாமே உள்ள நடக்கும். அதை பதிய வைக்கிற வேலை நடக்கும். ஒரு புக்கை ரீட் பண்ணும்போது இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறது மட்டுமல்ல, இந்த பார்த்துட்டு இருக்கிறதோட சேர்த்து என்ன பண்ணுவீங்க, அது உள்ள பதிய வைப்பீர்கள். அது பதிஞ்சாதான் அது அடுத்தால உங்களுக்கு செயல். பதியாம அப்படியே விட்டாச்சுன்னா சரி. இப்ப புத்தகத்தை பார்த்தோம், நிறைய படிக்கும், அப்படியே ஞாபகம் இருக்குமா? என்ன படிச்சீங்கன்னு கேட்டா கண்டென்ட்ஸ் நல்லா இருக்குது அவ்வளவுதான் சொல்லுவோம். பேஜ் பை பேஜ் சொல்ல முடியாது, லைன் பை லைன் சொல்ல முடியாது இல்லையா? ஒரு ஓரல வேண்டாம் அப்படி நம்ம எடுத்து அப்படி வச்சிருக்கோம், அவ்வளவுதான். அப்ப இந்த கண் அவ்வளவுதான் வேலை, இதுக்கு அவ்வளவுதான் முடியும். நீங்க அகக்கண்ணை கொடுக்கிற பொழுது விவேகானந்தருக்கு அதுலதான் பெருமை. ஒரு புக்கை கொடுத்துச்சு, அவங்க ஒரு ½ an hour இதை படிச்சு சொல்லணும் பொழுது அந்த ½ an hour 320 பக்கம் அப்படியே ஒரு பார்வை பார்த்துட்டே போனார், மூடி வச்சுட்டார். இப்ப கேளுங்கன்னு இவங்க கேட்கறது எந்த பக்கத்துல எந்த லைன்லன்னு கரெக்டா சொன்னார். மெமரி பவர். இந்த மெமரி பவர் இந்த கண்ணு கிடையாது. நல்ல ஞாபகம். அதனாலதான் எல்லாரும் படிக்கிறாங்க. ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்குறது, டிஸ்டிங்ஷன் வாங்குறது, கோல்டு மெடல் வாங்குறது 1-2 பேரா இருப்பான். அவனுக்கு என்னன்னா அவன் இந்த கண்ணையும் தாண்டி அந்த கண்ணு லேசா திறக்காரன் டச் பண்ணுவான். அகத்திரைக்குள்ள அதை வைப்பான், அவன் தான் வரும். இந்த கண்ணால முடியாது. இந்த கண்ணு என்ன பண்ணா கருத்தை என்ன பண்ணும், செதைக்கும், கருத்தை அடைக்கும். விஞ்ஞானிகள் சயின்டிஸ்ட் எல்லாம் எடுத்தாச்சுன்னா இந்த கண்ணுக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்க மாட்டாங்க. ஒரு தாட்டு பாத்தீங்கன்னா இப்ப ஒண்ணு இல்ல, மேல இருந்து ஒரு பழம் விழுது, எல்லாரும் தான் பார்த்துட்டு இருக்கிறோம், இன்னைக்கு வரை பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா? இதை என்ன அதிசயம் சொல்லுவோம். மேல இருந்து ஒண்ணு விழுந்துன்னா எது கீழே இருந்து மேல போட்டாலும் மேல இருந்து கீழே தான்ப்பா விழும். இது என்ன அதிசயம்? அவன் இந்த கண்ணை நம்ம பாக்குறான், அவன் இந்த கண்ணை மூடிக்கொண்டு இப்ப தனக்குள்ள பாக்குறான். ஏன் மேல இருந்து கீழே விழணும்? விழாம அப்படி நிக்கலாம் இல்லையா? அப்ப விழாம நிக்கணும்னா இங்க இருந்து ஏதோ ஒண்ணு இழுக்காம இருக்கணும். அப்ப ஒண்ணு இங்க இழுக்கிறதுனால தான் அது அங்க இருந்து விழுது இல்லையா? இது யாருக்கு வந்தது? கண்ணால பார்த்தவனுக்கு வந்தது. கண்ணை மூடிக்கிட்டு சிந்திச்சவனுக்கு தான் வந்தது. திறந்துட்டு பார்த்தவனுக்கு யாருக்குமே இது வரல. இதே மாதிரிதான் சயின்ஸ்ல சரி, ஞானத்திலையும் சரி, விஞ்ஞானத்திலையும் சரி, அந்த கண்களை மூடிக்கொண்டு கருத்தை திறக்கணும். கண்களை திறக்கிற பொழுது கருத்து அழியும், கண்களை மூடுகிற பொழுது கருத்து விரியும். இதான் இல்ல, கண்களை திறந்தால் கருத்து அழியும், கண்களை மூடினால் கருத்து. இப்ப ஒண்ணு இல்ல, 2 பேருக்கு தகராறு நடக்குது, 2 கும்பலுக்கு. நீங்க அங்க போயிட்டீங்க, கண்ணை திறந்து பாத்துட்டீங்கன்னா ஐயோ இங்க நிக்கிறதா நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் நம்ம உறவுக்காரங்க, இவங்க அடிக்க வரானுங்க. இப்ப என்ன பண்ணுவான்? இவனுக்கு சாதகமா நிற்போம்.
இவன் தப்பானான அவன் தப்பானாங்கிற கேள்விக்கு இடம் இருக்காது. ஆனா கண்களை மூடிட்டோன்னு சொன்னா, சொல்லுங்கப்பா யார் என்ன பண்ணீங்க, நீங்க என்ன பண்ணீங்க, நீங்க என்ன பண்ணீங்க, ரெண்டு பேரையும் கேட்டுட்டு அப்ப தப்பு இங்கதான். அப்பதான் நீங்க நடுநிலைக்கு போக முடியும். கண்களை திறந்திருந்தா நிக்கிறது மாமா மச்சான். அடுத்த நிமிஷம் என்ன ஆயிரும், வீட்டுகள்லயே அம்மா மாமியார் மருமகள் தகராறுகள், மகன் என்ன பண்ணணும், கண்ணை மூடிடணும். கண்ணை திறந்துருக்காங்க வம்பு. ஏன்னா இங்க அம்மா அங்க மனைவி, எங்க சொல்றது, கண்ணு ரெண்டு பக்கமும் என்ன பண்ணிடும், கலங்க வச்சிடும். கண்ணை மூடிட்டான்னு வச்சுங்க. அதனாலதான் நீதியே பாத்தீங்கன்னா கண்ணை மூடி இருக்கும், கருப்பு துணி கட்டிதான் வச்சிருக்கான். யோசிச்சு பாருங்க. அப்ப உங்களுக்கு நீதி எங்கே கிடைக்கிறது, கண்களை மூடுகிறது. கண்ணை திறந்திருக்கிறத வாசம் தான் நிற்கும் இல்லையா, தேவைகள் தான் இன்னைக்கு நிற்கும். அங்க வந்து ஞானத்துக்கோ அறிவுக்கோ நீதிக்கோ போகக்கூடாது. இல்ல கண் மோசம் கிடையாது, கண் வேண்டும். ஆனா இந்த கண்ணை விட ஞானக்கண், அறிவுக்கண், அகக்கண் அது முக்கியம். அப்ப இந்த கண்ணை வைத்துதான் அதை தாண்ட முடியும். இப்போ ஒரு பெரிய நெருப்பை நீங்க உண்டாக்கணும்னு சொன்னா சின்ன நெருப்பு பொரிய வச்சுதான் நெருப்பு உண்டாக்க முடியும். சாதாரணமா உண்டாக்க முடியுமா? ஒரு நெருப்பு பொரிய வச்சுதான் பெரிய நெருப்பை உண்டாக்க முடியும். அதே போல அகத்தில் இருக்கக்கூடிய அகக்கண்ணை புறக்கண்ணை வைத்துத்தான் திறக்க முடியும். அதனால இந்த கண் வழங்கப்பட்டது இல்லையா. இந்த கண்ணை வைத்து அந்த கண்ணை திறக்கணும். இதுதான் பயிற்சி. தியானத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கண்களை மூடிக்கொண்டு அந்த கண்ணை, நெற்றிக்கண் எங்க இருக்குது, ரெண்டு புருவத்துக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த நெற்றிக்கண், அதை திறப்பதற்கு முயற்சி. இப்போ இது வலது கண் சூரியன், இடது கண் சந்திரன் இல்லையா. சூரிய சந்திரனும் அக்னியும் மூன்றும் சேருகிற பொழுது மூன்று தீ முத்தி. அப்ப இந்த இடத்துல இந்த கண்களை வந்து நீங்க அழுத்தி 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 பார்க்கின்ற பொழுது அங்க உஷ்ணம் உண்டாக 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 அங்க பொறி பறக்க ஆரம்பிக்கும், அக்னி உண்டாகும். அக்னி உண்டாயிடுச்சுன்னு சொல்லியாச்சுன்னா அங்கதான் என்ன ஆகும், உங்களுக்கு கிளீன் உண்டாகும். அந்த அக்னியில வந்து நீங்க குருபுரானுடைய முகத்தை பதிக்க 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 அந்த இடம் உங்களுக்கு என்ன ஆகும், கண் திறப்பதற்கு குருதான் கீ. குருவுடைய முகம் பதிகிறப்பதான் குருமுகம். அதான் குருமுகமாக வருவாயும். உனக்கு 12 முகம் இருந்தாலும் ஒரு முகமாய் வருவாய், அதுவும் குருமுகமாய் வருவாயும். குருமுகமாத்தான், குருவாலதான் வந்து என்ன பண்ண முடியும், ஞான கண்ணை திறக்க முடியும். அந்த முகத்தை பதித்தால்தான் அங்க வந்து என்ன ஆகும், அந்த கண் திறக்கும். அந்த நெற்றி கண் திறந்துட்டுன்னு சொன்னா அவன் தெய்வம். அந்த கண் திறந்தாச்சுன்னு தெய்வம். இப்ப நான் பாருங்க, நிறைய விஷயங்கள், 1 2 இல்ல, இன்னைக்கு இருக்கக்கூடிய அத்தனை உண்மைகளும் எல்லாமே சொல்லி வச்சுட்டாங்க. ஆனா நமக்கு தெரியுதானே இல்லை. இப்ப பாருங்க, அடிமுடி தேடும் படலம் இருக்குதா. சிவபெருமான் வந்து அடியும் கண்டுபிடிக்க முடியல, முடியும் கண்டுபிடிக்க முடியல. அடிமுடியை தேடி அலைகிறார்கள் யாரு, திரும்ப விஷ்ணுவோ. அப்ப விஷ்ணு எங்க போறாரு, பாதத்துக்கு போறாரு. பிரம்மா எங்க போறாரு. இப்ப இவங்க 2 பேரும் போய் கண்டுபிடிக்க முடியல. அப்ப அடியும் முடியும் கண்டுபிடிக்க முடியாத அளவுல இருக்குதுப்பா. இப்ப அடிமுடி எங்க நீங்க போய் தேடுவீங்க உலகத்துல? உலகத்துல எங்க பார்க்க முடியும் அடிமுடிய? எந்த மண்டலத்தை போய் தேட முடியும்? அப்போ அவன் அங்க என்ன சொல்றான்னா அடிமுடி. அதான் சிவன் யார், சிவன் என்ன சீவன் என்ன அறிகிறார். சிவபெருமான்ங்கிறது யாருன்னா சீவன் தான். சீவன் தான் சிவன். இதை தெரியாமலே இவங்க இருந்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த சீவன் அடிமுடி இல்லாதது. இதனுடைய அடிய முடிய நீங்க கண்டுபிடிக்கணும். முடியுமா? எங்க ஆரம்பிச்சு எங்க முடியுதுன்னு உங்களுடைய சுவாசத்துக்கு எங்க ஆரம்பிச்சு எங்க முடியுது கண்டுபிடிக்க முடியாது, திணறிடுவான். இதை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு வச்சுங்க, நீங்க சிவனை அடைஞ்சிட்டீங்க. இதுதான் ஞானிகளுக்கு பயிற்சி. அப்போ மேல் நோக்கி யாரு தேடுறாங்கன்னா பிரம்மா தேடுறார். ஏன்னா மேல அறிவு, கீழே பாசம். யார்? விஷ்ணு பாசத்துக்கு அடிமைப்பட்டவர். அவரு பல பிறப்புகள் எடுப்பார், பல ஜென்மங்கள் எடுப்பார், பல அவதாரங்கள் எடுப்பார்.
அப்ப பாசம் கீழே, அறிவு மேல. அறிவு மேல தேடும், பாசம் கீழே போகும். நீங்க பாசத்தை வச்சீங்கன்னா கீழ் நோக்கி போயிட்டே இருப்பீங்க, அறிவை பிடிச்சீங்கன்னா மேல் நோக்கி போயிட்டு இருக்கலாம். ஆனா அந்த அறிவு பொய் சொல்ல ஆரம்பிச்சிடும், மயங்கிரும். அதெல்லாம் என்ன பண்ணா, அந்த அறிவு கூட ஒன்னு அறிவு பயன்படாது. இது என்ன பொய் சொல்லும், பார்த்துட்டேன்னு பொய் சொல்ல ஆரம்பிச்சிடும். அதுக்குதான் என்ன பண்ணா, யார் வேணும்னா குரு வேணும். குரு மூலமாகத்தான் அடிமுடியை கண்டுபிடிக்க முடியும். அப்ப அடிமுடி எங்க இருக்குது, நமக்குள்ள இருக்குது. இந்த சீவனை அடிமுடியும் பார்ப்பதுதான் அந்த விஸ்வரூப தோற்றம். இதை என்ன பண்ணா வெளியில கதையா சொன்னா, சிவருமா வளர்ந்து நிக்கிறாருப்பா, அவர் கண்டு மேல எங்கேயும் தேடிக்கிட்டு இருக்காங்க, கண்டுபிடிக்க முடியல, கதையா சொன்னா. குழந்தைகளுக்கு பிக்டோரியல்ல கதையா சொன்ன விஷயம். நீங்க அந்த கதையை நம்பி இருந்தா எந்த ஊர்ல போய் பாப்பீங்க சிவருமா கீழே மேலே வளர்ந்து இருக்கிறத? எத்தனை ஜென்மம் ஆனா உங்களால பார்க்க முடியும், இருந்தாதானே பார்க்க முடியும். அப்ப உண்மை எங்க இருக்கிறது, உங்களுக்குள்ள இருக்கிறது. அப்ப உங்களுக்கு கண்ணுக்கு மயக்கத்தை உண்டு பண்ணி விட்டது. அந்த உண்மையான அறிவை நீங்க அறிய முடியல, படிச்சதை வச்சுக்கிட்டு, நீங்க கேட்டதை வச்சுக்கிட்டு நீங்க தேடுறீங்க இல்லையா? ஆனா உள்ளே கொடுத்தா, எங்க கொடுத்தா, சீவன் என்ன சிவன் என்ன அறிகிறார், சீவனா சிவனாரே அறிகின், சீவனா சிவனாயிட்டு இருப்பது திருமூலர். இதே மாதிரி இந்த அடிமுடி தேடும் படலம் மட்டுமல்ல, ஒவ்வொரு விஷயமும். இப்ப பாருங்க, பொன்னம்பலம் வெள்ளியம்பலம்னு 2 அம்பலம் இருக்கும். சிவபெருமான் பொதுவாகவே எங்க ஊண்டிட்டு நிற்பாரு, வலது காலை ஊண்டி கொண்டு இடது காலை தூக்கி வச்சு நிற்பார், நர்த்தனம். இது நார்மலா. அப்ப இது அந்த வலது காலை ஊன்றி இடது காலை தூக்கி வச்சிருந்தா இது என்ன அம்பலம் ஐயா? 2 அம்பலம் இல்ல, பொன்னம்பலம் வெள்ளியம்பலம். வலது காலை தூக்கி இடது காலை தூக்கி விட்டால் இது அறிவு. இடது காலை தூக்கிட்டா பொன்னம்பலம், வலது காலை தூக்கிட்டா மனம் வெள்ளியம்பலம். அப்ப சிவபெருமானுடைய நர்த்தனம் எதை வச்சு சொல்லப்படும், வாசியை வச்சுதான் சொல்லப்படும். வாசி தான் சிவா சிவா, அங்கேயே மறைச்சு போட்டான், கண்ணுக்கு தெரியல. வாசி வாசி வாசின்னு சொல்லி பாருங்க, சிவா சிவா சிவான்னு வரும். மாற்றி சொல்லப்பட்டது தேடுங்க. அப்ப கண்ணுக்கு நீங்க நேரா பார்த்தா தெரியாது, ஊண்டி பார்த்தால் தான் தெரியும். அப்ப சிவன் யாரு, வாசிதான். சிவா சிவா சிவான்னா வாசி 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 வாசி. அப்ப வாசிதான் இடது புறம் ஓடும், வலது புறம். இங்க ஓடுகிற பொழுது இது நீண்டு இருக்கும், இங்க ஓடுகிற பொழுது இது நீண்டு இருக்கும், மாறி மாறி. இப்ப வாசி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இடதுல ஓடுதா வலது ஓடுதா, ஒன்று ஓடுகிற பொழுது ஒன்று என்ன இருக்கும், ஒன்றை ஊன்றி கொண்டு ஒன்று மேல தூக்கி ஆடும். அப்ப இது ஊன்றுகிற பொழுது இது ஆடும். அப்ப எப்பொழுதுமே ரெண்டுலையும் நிக்காது, ஏதாவது ஒத்த கால தான் நிக்கும். அதனாலதான் திருநடனம். ஈஸ்வரன் எப்பொழுதுமே ஆடிக்கொண்டே இருக்கிறார். ஈசன், ஈசன் தான் உயிர், அவன்தான் எல்லாம் உங்களுக்கு. உயிர் போயிட்டுனா எல்லாம் போயிடுச்சு. உடல் தத்துவத்தை தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, புறத்துல என்ன பண்ணாங்க, சம்பிரதாயமாக நமக்கு கதைகளாக சொல்லப்பட்டது. நம்ம கதையே சொல்லிட்டு இருந்தா என்னைக்குதான் திருந்துறது? கதை எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்பட்டது இல்லையா? அப்ப அதை உணர்த்துவதற்கு குரு வேண்டும். குரு இல்லைன்னா அது கண் பாக்குறது படிச்சதோட ஒரு மயக்கத்திலே தான் வாழ்க்கை போயிட்டு, உண்மை புரியாது. எத்தனை வருஷம் ஆனாலும் சொல்றான். சிவபெருமா சிலையை வச்சு அவர் வலது தூக்கணும் என்ன இடது தூக்கணும் என்ன லாபம் இருக்குது? அதை பாக்குறாங்க. நமக்கு என்ன லாபம்? நமக்கு என்ன ஓடுதுங்கிறதா முக்கியம். உங்க ஆயில் எதுல இருக்குன்னா இதுலதான் இருக்குது. இந்த மூச்சு இங்க வர ஓடிச்சுன்னா ஆயில் கம்மி, வர 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 என்ன ஆகணும், குறைஞ்சுக்கிட்டே வரணும். தசு புசுன்னு ஒருத்தனுக்கு மூச்சு ஓடிக்கிட்டு இருந்ததுன்னா ஆயில் கம்மி. மூச்சு ஓட்டமே சத்தம் கேட்க கூடாது, சைலண்டா போகணும். அதனுடைய நீளம் குறைஞ்சுக்கிட்டே வரணும். அப்போ இந்த கணக்கை நீங்க அறிஞ்சு இதை பயிற்சி எடுத்தாதான் உங்களுடைய ஆயுளுக்கு பலன், உங்களுடைய வாழ்க்கைக்கு வெற்றி. இந்த மூச்சு ஓட்டத்தை வச்சு உங்க வாழ்க்கை நிறைவே சொல்லிடலாம். என்ன செயல் செய்றீங்க, என்னைக்கு என்ன காரியம் நடக்கும், என்ன செய்யணும், என்ன செய்ய போறோம், அதுல எப்படி வெல்வது, எல்லாம் சரக்கலை, சரக்கோட்பாடு. அப்ப ஞானிகள் என்ன பண்ணாங்கன்னா, சிவனை கையில் வைத்துக் கொண்டு ஆடுகிறார், சிவபெருமானுடைய தெய்வம் எனக்கு கிடைச்சிட்டுன்னு சொன்னா அவனுக்கு சுவாச பயிற்சி வந்துட்டுன்னு அர்த்தம். சுவாச பயிற்சி ஒருத்தனுக்கு தன்மயம் ஆயிட்டுன்னு சொல்லிட்டுன்னா சிவபெருமானுடைய அருள் கிடைச்சிட்டுன்னு அர்த்தம். வாசி பயிற்சி ஒருவனுக்கு நல்லா இருந்தா அவங்ககிட்ட யாரும் நிக்க முடியாது, பஞ்சு கூட அவன் கையில இருக்கும். நானா நெருப்பு எரியும், அழிச்சிடலாம், கொல்லவே வேண்டாம். நினைவுல நினைச்சிட்டாருன்னா சரி, அவர் விழுந்துகிட்ட நினைச்சிட்டாருன்னா விழுந்துருவார்.
ஆனா மத்ததெல்லாம் அப்படி இல்லை. நீங்க போய் ஒருத்தனை தொடணும், அடிக்கணும், வெட்டணும், குத்தணும், 4 பேரை சேர்க்கணும், சரப்பயிற்சி இருந்ததுன்னா ஒன்றுமே இல்லை. இருந்த இடத்துல இருந்து கொண்டு இவர்கள் சுவாசத்தை மாற்றினா அங்க நடக்கிறது. அவ்வளவு ஆற்றல் எதுக்கு இருக்குது சிவனுக்கு. அதனால்தான் சிவனை வந்து அழிக்கும் தெய்வம் சிவன். என்னது? ஆமா, முத்தொழியும் செய்வாரு. காத்தல், அழித்தல் மூன்றும். சிவன் சாதாரணம் இல்ல, வாசி தானே இல்ல. இததான் என்ன பண்ணாங்கன்னா மாற்றமாக கொடுத்தாரு. இப்ப அங்க பாத்தீங்கன்னா சிவபெருமான் கையில என்ன வச்சிருப்பாரு? திரிசூலம் வச்சிருப்பாரு. நல்லா பார்க்கணும். அப்ப சிவபெருமான் கையில ஏன் திரிசூலத்தை கொடுத்தான்? சும்மா ஏதோ ஒரு கம்பை கொடுக்கலாம், வேற எதையாவது கொடுக்கலாம். ஏன் திரிசூலத்தை கொண்டு சிவன் கையில கொடுத்தான்? அப்போ திரிசூலம் எப்படி இருக்குன்னா, எப்படி இருக்குது? 3 முனை. அப்ப இந்த 3 முனையில இப்ப போயிட்டு இருக்குது. எங்க? 1, 2, இந்த 3. இந்த 3 நிலை இதுதான். இது அப்படியே நடுநிலை போயிட்டு. இதுதான் பிடிச்சது. இதுதான் வாசி ஓடுற இடம். இந்த சூலம் தான் வாசி ஓடுற இடம். இதுல ஏதாவது ஒண்ணு மயங்கினாலும் வாசி அடிபட்டு போயிடும். முருகருக்கு இதை விட ஆற்றல் கூடுதல். ஏன்னா அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பன்கிற சொல்ல காரணம் என்னன்னா, இந்த 3 ஒன்னா என்ன பண்ணிட்டாரு? சேர்த்துட்டாரு. அது வேலை மாறிச்சு. ஏன்னா முக்கன் அங்க திறக்கப்பட்டது. தத்துவம் சும்மா முருகா முருகான்னு சொல்லி பிரயோஜனம் கிடையாது. தத்துவத்தை உணரணும். திரிசூலத்தை வந்து சும்மா வெறும் கையில் எடுத்து குத்தணும்னா கொலைதான் நடக்கும். திருநாட்டுலதான் உள்ள போவோம் இல்லையா? அப்ப அங்க வந்து என்ன வேணும்? அந்த திரிசூலம் ஏன் சொல்லப்பட்டது? ஏன் இதை கையில வச்சிருக்கிறாரு? ஏன்னா சிவன் வாசி எங்க ஓடிட்டு இருக்குன்னா, இங்க இடதும் வலதும் சேர்ந்து உள் சுவாசம் நேரம் உள்ள போயிட்டே இருக்கு. இதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்தால ஒரு உடுக்கு வச்சிருக்கிறாரா? ஏன் உடுக்க வச்சிருக்கிறாரு? உடுக்கு சவுண்டு. அந்த வாசியே உள்ள கேட்டீங்கன்னா அந்த சவுண்டு உள்ள அந்த நாதம் என்ன இருக்கும்? உடுக்க நாதம். அது உள்முக நாதத்துல நீங்க கண்ணு காதெல்லாம் ஊத்திட்டு அந்த அடக்கத்தோட கேட்டீங்கன்னா அந்த வாசியினுடைய சத்தம் கேட்கும். உடுக்க சத்தம். அததான் வந்து சிவன் கையில என்ன கொடுத்தாங்க? உடுக்கத்தை கொடுத்தாங்க. அப்புறம் கபாலத்தை கையில வச்சிட்டு இருக்கிறாரு. வேற திருவோடு இல்லையா? திருவோடு ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னா, ஓடு ஏது மண்ட ஓடு. இதுதான் பலம். இதை திறந்துட்டா எல்லாம் போச்சு. உடம்புலயே மீது எல்லாம் நீங்க பண்ணலாம். இங்க மட்டும் நீ எந்த காலத்துலயுமே சர்ஜரி பண்ணதுக்கு அலோவ் பண்ணக்கூடாது. தெரியாதனமா பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சு கொடுத்தாரு. தரக்கூடாது. இதுதான் வந்து என்ன பண்ணா, அந்த மூலத்தை இதெல்லாம் என்ன பண்ணும்? கிடைச்சிருக்கு கபாலம். நீங்க நல்லா பாருங்க, உடம்புலேயே எல்லா எலும்பும் போயிடும். கடைசி வரை இருக்கிறது எது? மண்ட ஓடு, கபால ஓடு தான். அவ்வளவு பலம் வாய்ந்தது இல்லையா? கபாலத்தை காட்டுறதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, இந்த கபாலம் திறக்கணும். திறந்தாதான் உங்களுக்கு மோட்சம். கபால மோட்சம் பாருங்க. அது சிவனை வழிபடுகிற பொழுதுதான் கபால மோட்சம் கிடைக்கும். அவர் அதை திறந்து எடுத்துட்டாரு. ஓட கலக்கிட்டாருன்னு அர்த்தம்னா உங்களுக்கு பிறப்பு முடிஞ்சு போச்சுது. ஏன்னா ஓட கையில வச்சிருக்காரு. ஓட எடுத்தாச்சு. அப்ப சிவனை வழிபடுகிறவர்களுக்கு மட்டும்தான் முக்தி, கபால மோட்சம். சிவன் யாரு? சுவாசம். நீங்க இதை பிடிச்சாதான் மேலே ஏற முடியும். வேற எந்த வகையிலையும் போக முடியாது. எல்லாத்தையும் அழகா வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா கதையா சொல்லி கொடுக்கப்பட்டது. நீங்க அதை மட்டும் படிச்சுக்கிட்டு காலமா படிச்சுருந்தாலும் பிரயோஜனப்படாது. கண்ணு பாக்குறதோட மட்டும் இல்ல, கருத்துக்கும் உள்ள கொண்டு போகணும். அப்ப அகக்கண்ணில போகிற பொழுதுதான் அந்த உண்மைகள் எல்லாம் தெரியும். இல்லைன்னா அது சும்மா கதை சொன்ன மாதிரியே இருக்கும். கதையா இருக்குது. ஏன் இவ்வளவு காலம் புராண கதைகள் நிக்குதுன்னா உண்மை இருக்குது, கண்டுபிடிக்க முடியல. யோசிச்சு பாருங்க. பகவத்கீதையில 2 பக்கமும் யுத்தத்துக்கு நிக்கிறாங்க. இவன் கண் மயங்கிட்டான் அர்ஜுனன். அப்ப கிருஷ்ணன் சொல்றான், பீஷ்மர் நினைக்காதப்பா, அது இப்பதான் அவரு ஒரு ஆள். இவர் எங்க நினைக்காத. இவங்கெல்லாம் ஏத்தால் நிக்கிறவங்க எல்லாம் துறவினர்லாம் யாரு? இப்ப இந்த உருவத்தை பார்க்காத, அவன் யாருன்னு பாரு இல்லையா? அப்ப இந்த கண்ணுல நீ பார்த்தேன்னா வாழ முடியாது.
அகக்கண்ணுக்கு போகணும். கிருஷ்ணர் அதை பார்த்து சொல்றாரு, ஆன்மா அழிவதில்லை, இந்த உடம்புதான், இந்த பாசம் தான், இது நீ கொள்ளலாம் அவன் தான் போறான் இல்லையா? அப்போ நீ ஏவப்படுகிறாய், அவ்வளவுதான். பகவத்கீதை நிக்கிறது காரணம் இது உண்மை. முழுக்க அகக்கண் பிரச்சனை தான் அங்க நடக்கும். மற்றவங்களுக்கு எல்லாம் பாருங்க, கர்ணன் கூட இருந்துட்டு இருப்பான், ஒரு வேலைக்கும் தெரியாது. ஆனா கரெக்டா இருக்கு தெரியும் கர்ணன் யாருன்னு. யாருக்கு? கிருஷ்ணருக்கு தெரியும். சொல்ற நேரத்துல கரெக்டா வந்து பத்த வச்சுட்டு போயிடுவார், குந்திட்ட வந்து சொல்லிட்டு வரத வாங்கன்னு சொல்லிட்டு போயிடுவார். இந்த விளையாட்டு வேலைகள் எல்லாம் அகக்கண். அந்த அகக்கண் வச்சுதான் விளையாடுறாரு. அது இல்லைன்னா வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப ஒருவனுக்கு அகக்கண் வந்துட்டுதுன்னா அவன் ஞானி, சமூகத்தில் உயர்ந்துருவான். ஆனா நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, அகக்கண் வந்துட்டுனா தூள் கலப்பலாம் நினைப்பாங்க. ஆனா அகக்கண் வர்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன ஆயிரும், உங்க தூள் எல்லாம் அடங்கி போயிடும். தூள் அடங்கினாதான் அகக்கண்ணை பெற முடியும். ஏன்னா பண்பட்டா தானே கிடைக்கும். பண்பட்ட பிறகு ஆசை வராது இல்லையா? ஏன்னா உங்களை ஒடுங்க வச்சுதானே அது கொடுக்கும். ஆசையோடு போயிடலாம் மந்திரவாதி, அவங்க எல்லாம் சுரனாயிருவாங்க, அசுரராயிருவாங்க, சுரனாக முடியாது. அதனால் கண்ணால் பார்ப்பது, கண்ணை வைத்து பார்ப்பதை மட்டும் எதையும் நம்பாதீர்கள். ஏனென்றால் கண் கருத்தை கெடுப்பது. கண் கருத்தை கெடுப்பது. இப்ப நீங்க ஒரு பாடத்துல உங்களுடைய சப்ஜெக்ட்ல வந்து ஸ்கில் நிக்கணும்னு சொன்னா நீங்க பார்த்த படிச்சா மட்டும் போதாது, அதுல ஆய்ந்து பார்க்கக்கூடிய தன்மை வேணும் இல்லையா? ஒரு தியரி சொல்றதா, தியரியை மனப்பாடம் பண்ணி பிரயோஜனம் இல்லை, அந்த தியரியை அப்ளை பண்ண தெரியும். எந்த ப்ராப்ளத்திலையும் என்ன பண்ணும், அதை போட்டு சால்வ் பண்ண தெரியணும். அப்ப இது கண் பார்வை இல்லை, அதை தாண்டி உள்ள ஒரு கால்குலேஷன் நடக்குது. அதான் அதை கண் பார்வை. தியரியை பார்க்கறது மட்டும் A+B² தியரியை பார்க்குது, இது எங்க போடலாம், எதுல இதை அப்ளை பண்ணலாம், உள்ள போறது அகக்கண். அந்த அகக்கண் திறக்கிற வேலையை தான் வந்து அறிஞர்கள் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த அகக்கண் திறக்கிற வேலையை ஒரு 2-3% சொல்லிட்டு இந்த புறக்கண்ல உள்ள குப்பைகளை நிறைய, இப்ப வீட்டை நீங்க சாமி முன்னாடி மட்டும் பெருக்கிட்டு இருக்கிறீங்க, ஆனா வெளியில இருந்து குப்பை எங்க, பெட்ரூம்ல, கிச்சன் ரூம்ல, மத்த ரூம்ல, எல்லா ரூம்லயும் வந்து அடிச்சிட்டு இருக்குது. அங்கே அடிக்க எவ்வளவு நேரம் ஆகும்? அதே மாதிரி படிக்கிற பொழுது, கல்வி கற்கிற பொழுது அகக்கண் திறக்கிற வேலை கொஞ்சம் 1%. மீதி மற்ற நேரத்துல என்ன நடக்குது, புறக்கண்ல உள்ள வெளியில உள்ள விஷயங்கள் எல்லாம் வாங்கி 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 அழுத்தும் போது அந்த திறக்கிறது மங்கி போயிடும். ஒரு பையன் இளமையில எந்த தாட்டும் இல்லாம படிப்புல மட்டும் கவனம் செலுத்தும் போது சூப்பரா வருவான். அவனுக்கு வீட்டு பிரச்சனை, அந்த பிரச்சனை, ஃபேமிலி பிரச்சனை, அது இதுல அவனா முன்னாள் மாதிரி படிக்க முடியாது. முதல் இருந்த ஸ்பிரிட் போயிடும். அதுக்கப்புறம் புக்கையெல்லாம் தூக்கி போட்டு விட்டுருவான் இல்லையா? ஏன்னா இந்த குப்பை நிறைய ஏறிடும். அதனால்தான் அன்னைக்கு இளமையில் கல்வி என்றார்கள். கற்பது கூட கண்ணை வச்சுதானே படிங்க, எப்பவும் படிக்கலாம்னா முடியாது. அந்த இளமையில என்ன, இந்த பொறுப்புகள் உங்களுக்கு அவ்வளவு இருக்காது, கண்ட கண்ட சுமைகள்லாம் இருக்காது. அப்போ நீங்க எளிமையாக போகலாம். ஆர்வம் இருந்தா எப்பவும் படிக்கலாம். உங்களுக்கு அகக்கண்ணை நீங்க திறக்கக்கூடியது இருந்தா நீங்க முதுமையிலையும் படிக்கலாம், தப்பு கிடையாது. இப்ப நிறைய நடக்குது இல்லையா? ஆனா பொறுப்புகள் எல்லாம் ஒதுக்கி வச்சாதான் படிப்பு வரும், இல்லைன்னா வராது. வீட்டு பிரச்சனை ஒண்ணுன்னா படிப்பு வருமா? அப்போ கண்ணுல பாக்குற பொழுது கண் என்ன பண்ணுதுன்னா, பார்த்தது எல்லாம் கவர்ந்து உள்ள கொண்டு வருது. அதுதான் டேஞ்சர். கண் என்ன பண்ணுது, கர்மாவை உண்டு பண்ணுது. எப்படி கர்மா உண்டு பண்ணுதுன்னா, பேதத்தை கொடுக்கிறது. கண் பேதத்தை கொடுக்கிறது. ஏன்னா நிறபேதம் கண் காட்டும். ஒரு பொருள் இருக்கக்கூடிய நிறபேதங்களை எல்லாம் கண் காட்டுகிறது, உண்மைத்தன்மை தெரியாது. அப்ப உள்ள நீங்க அறிவுக்கு போகிற பொழுதுதான் தெரியும். ஆனா அறிவுக்கு போக விடாம கண்ணு தடுக்கிறோம். அதனாலதான் ஞானிகள் என்ன பண்ணாங்க, இந்த கண் செயல இப்படியே நிறுத்திட்டு அந்த கண்ல இருந்து நேர அறிவுக்கு திறந்து கூட்டு போனாங்க. அப்ப உங்களுக்கு வந்து கண்ணை மூடிக்கொண்டு ஒரு பொருளை பார்த்துட்டு சொல்லலாம். பயிற்சி. நிறைய பேர் கண்ணை மூடிக்கிட்டே பைக் ஓட்டுவாங்க, பார்த்துருப்பீங்க. நம்ம கண்ணு நேரம் திறந்துட்டு ஓட்டினாலும் ஒழுங்கா ஓட்ட முடியல, மூடிட்டு ஓட்டுறாங்கன்னா பயிற்சி. பயிற்சினால முடியும் எல்லாருக்குமே. அதனால வந்து நீங்க வந்து முதல்ல நினைக்க வேண்டியது, இன்னைக்குள்ள உங்களுடைய போதனையில வந்து கண்ணை பத்தி சொல்கிற பொழுது அருளமுகத்துல நிறைய இருக்குது. நான் இப்ப அதுக்கெல்லாம் போகல, நான் வெளியில தான் உங்களுக்கு சொல்றேன். இத கண்ணை பொறுத்த அளவுக்கு நீங்க என்ன பண்ணா, கண்ணை முதலாவது சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். கண்ணை
ரொம்ப சுத்தமா காலையில எழுந்த உடனே கண்ணுல நீர் தெளித்து கண்ணு என்ன பண்ணும்? ஆமா, கண்ணை நல்லா சுத்தமாக வைத்துக்கணும். கண்ணுக்கு பயிற்சி கொடுக்கணும். ஏன்னா கண்ணு தான் வந்து எல்லா உடலுடைய அத்தனை உறுப்புகளுக்கும் இயக்குவதற்கு காரணமாக இருக்கிறது. கண்ணுல ஒரு ப்ராப்ளம்னா தலைவலி வந்துடும். கண்ணுல பிரச்சனை வந்து ஹெட்டேக் வந்துடும். நீங்க கண்ணு சரியாச்சுன்னா ஹெட்டேக்கு மாத்திரை சாப்பிட்டு பிரயோஜனம். நிறைய பேர் தலைவலிக்கும் அப்புறம் கண்ணாடி படும்போது தலைவலி நின்றோம் இல்லையா? இப்ப கண் பிரச்சனை தான் இங்க எடுத்துட்டு போகும். ரெண்டாவது, கண்ணு கருத்துக்கு சம்மந்தப்பட்டது. அதனால எல்லா விஷயத்தையும் நீங்க பார்க்க கூடாது. எது தேவைன்னு சொல்லி உங்க மனசுக்குள்ள அலசி அதை மட்டும் பார்க்கணும், அதை மட்டும் படிக்கணும், அந்த இடத்துக்கு மட்டும் போகணும். அதுக்கு பிறகு கண்ணை வைத்து ஒரு பொருளை பார்த்த உடனே அப்படியே நீங்க அதை நம்பிடக்கூடாது. அந்த பார்த்த விஷயத்த ஒரு நிமிடம் கண்களை மூடி நிதானித்து அது பற்றிய சிந்தனையில கொஞ்சம் ஆழம். அதுக்கு பிறகுதான் அதை பதிய வைப்பதா, அதனுடைய தொடர்ச்சியை நாம தொடர்ந்து செல்வதாங்கிறத சிந்தனைக்கு வரணும். அப்பதான் நீங்க ஜெயிக்க முடியுமே தவிர நேர பார்த்துட்டேன் பண்ணிட்டேன்னு சொன்னா இப்ப ஒரு கொலைதான் நடக்குது. நீங்க பாப்பீங்க, கத்திய ஒருத்த மேல இருக்கும், அவன் கத்தியை பிடிச்சிட்டு இருப்பான். நிறைய படங்கள்ல வந்திருக்கும். பார்த்த உடனே அவன் தான் கொண்டாந்தான். குத்திட்டு போனா ஒன்னா இருக்கும், இவன் அவன் அழுறான்னு சொல்லி குத்துன கத்தியை உருவிட்டு நிற்பான் இல்லையா? ஆனா பாக்குறவங்க என்ன தெரியும், அவன் தானே கை வச்சோம்னா அவன் கைதாக தானே பாய்ஞ்சிருக்கும்பா. செத்தவன் சொல்ல முடியாது இவன் என்ன குத்தலன்ட்டு. அப்ப சூழல்கள் வந்து ஆயிரும். அப்ப சிந்திக்கிற பொழுது அகக்கண்ல போய் எவிடன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி பாக்குற பொழுதுதான் உண்மை தெரியும். நிறைய திரைப்படங்கள் வந்த விஷயம் இன்னைக்கு சமூகத்துல நிறைய நடக்குது. எவனோ ஒருத்த மாட்டோம், அதாவது போயிடுவான், வேற எவனோ வந்து மாட்டுவான். நம்ம பாக்குறத வச்சு மட்டும் சொல்லக்கூடாது இல்லையா? அதனால கண்ணை வந்து நீங்க எப்படி வச்சுக்கணும்னா ரொம்ப கவனமாக வைத்துக் கொள்ள வேண்டும், சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். தேவைக்கு மட்டும் கண்ணை பயன்படுத்தணும். எல்லா இடத்துக்கும் கண்ணை அலைய விடக்கூடாது. கண் சொல்கிற அத்தனை விஷயத்தையும் உண்மை என்று நம்பக்கூடாது. இதுதான் முக்கியமான சதனையா. நல்ல கண் வந்து ஒரு ஞானேந்திரியமான விஷயம். கண் இல்லைன்னு எல்லாமே போச்சு. கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரமாங்கிற மாதிரி கண் இருக்கிறது வேற ஒரு தெய்வ தரிசனம். ஒரு இடத்துக்கு போறது, ஒரு ஆளை பார்த்து ஆசீர்வாதம் வாங்குறது, ஒரு நூலை கற்றுக்கொள்வது, இதுக்கெல்லாம் கண்ணுதான் முதல் வழிகாட்டுது இல்லையா? இது வந்து வழிகாட்டுதல், அவ்வளவுதான். நம்மளை கூட்டிட்டு போகும். அதுவரை அதை வைத்துக் கொள்ளலாம். கத்தி ஆப்பிள் பழம் இருக்கிறதுக்கு பயன்பட்டா நல்ல விஷயம், அடுத்தவன் கையை வெட்டுறதுக்கு பயன்பட்டா ஆபத்தான விஷயம் இல்லையா? அதே மாதிரி இந்த கண் வந்து நமக்கு நல்ல விஷயங்களுக்கு அதை பயன்படுத்திக்கலாம், ஒதுக்கக்கூடாது. மற்ற விஷயங்கள் இருக்கும். சரிதானா? எனவே கண்ணில் கவனமாக இருங்கள், கண்ணில் கவனமாக இருங்கள் என்று இந்த வண்ணம் இன்றைய உபதேசத்தை நிறைவு செய்கிறேன்.